All India Civil Services Coaching Center தமிழ்நாடு உடைய யூடியூப் சேனல் வழியாக இந்த UPSC Civil Services உடைய ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்ம இந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, என்வாயரன்மெண்ட் இது எல்லாத்தோடைய ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸையும் டீட்டெயிலாக ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் எக்கனாமியை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் நம்ம we have already seen 18 செஷன்ஸ். ஸோ இதில் நம்ம எக்கனாமி சீரிஸ் ஆரம்பித்து போயிட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம நான் பேசிக் கான்செப்ட்ஸ் நடத்தி ஆல்ரெடி நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டுட்டேன். ஸோ அதனால டூப்ளிகேஷன் இருக்க வேணாம் அப்படிங்கிறது நான் பார்த்தேன். ஸோ அதனால ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் தி NCERT. ஸோ நம்ம NCERTs ஆல்ரெடி 9th 10th 11th எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நேஷனல் இன்கம், மானிட்டரி பாலிசி. ஸோ நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன் முடிச்சுட்டு மானிட்டரி பாலிசி போன வீடியோவில் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ மானிட்டரி பாலிசியில் வாட் இஸ் மானிட்டரி பாலிசி, what is quantitative tools and what is and various types of quantitative tools பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம monetary policy continue பண்ண போறோம். Today we are going to see the qualitative tools. So what are all the various qualitative tools available in the to the RBI to regulate the quality of the loans, and apart from that we will also see the with respect to the types of monetary policy. So monetary policy ல ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் பார்க்கலாம். monetary policy stances பார்க்கலாம் and monetary policy committee பத்தியும் பார்த்துடலாம். சரியா? So இதை பார்த்துட்டு monetary policy 2 முடிச்சுட்டு let us end the monetary policy video. Okay, so we'll go into the video. So நம்ம ஆல்ரெடி what is monetary policy, quantitative tools இது எல்லாமே போன வீடியோவில் பார்த்துட்டோம். கன்வென்ஷனல் மெத்தட், நான் கன்வென்ஷனல் மெத்தட் எல்லாமே பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம குவாலிட்டேட்டிவ்ல ஆரம்பிக்கலாம். Like I've already said, quantitative tools எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, quantitative tools deals with the quantity of loans which is coming out of the banks. ஸோ பேங்க் கிட்ட இருந்து எவ்வளோ குவான்டிட்டி லோன்ஸ் வெளியே வருது அப்படிங்கிற அந்த குவான்டம் ஆஃப் மணியை ரெகுலேட் பண்ணுறது குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் அந்த லோன்ஸ் எந்த செக்டருக்கு போய் பெனிஃபிட் ஆச்சு, வெதர் தட் லோன் வென்ட் டு திஸ் ப்ரொடக்டிவ் செக்டர் ஆர் அன்ப்ரொடக்டிவ் செக்டர் அப்படின்னு எந்த செக்டருக்கு அந்த பணம் போகுது அப்படின்னு அதோட டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் அது குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ குவாலிட்டேட்டிவ் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் செக்டர் பெனிஃபிட்டட் அண்ட் விச் செக்டர் வேர் த மணி வெண்ட் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு அது ஆன்சர் கொடுக்குது. ஸோ அதான் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமாங் தி குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் SLR இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டூல். ஏன் SLR ஸ்பெஷல் டைப் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SLR இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஆக்டிங் ஆஸ் அ போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டூல். ஸோ SLR இஸ் அ குவான்டிடேட்டிவ் டூல் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி SLR ஏற்றுறது மூலமா அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் விச் பேங்க்ஸ் கேன் கிவ்ங்கிறது குறைஞ்சிருது, அதனால மணி சப்ளை குறையுது. SLR குறைக்கிறது மூலமா அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் விச் பேங்க்ஸ் கேன் கிவ்ங்கிறது ஏறிடுது, அதனால நிறைய லோன்ஸ் போகுது. அது எப்படி குவாலிட்டேட்டிவ் டூலா இருக்கு தெரியுமா? SLR ஒரு பேங்க் மெயின்டைன் பண்றப்போ அதை கேஷ், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஃபார்மேட்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு RBI சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்றதுனால நீங்க SLR மெயின்டைன் பண்றப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையும் கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படின்னு RBI இன்டைரக்டா சொல்றாங்க. அப்படி இன்டைரக்டா RBI அப்படி சொல்றப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆயிடுது, பேங்க்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நிறைய வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நிறைய வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய கடன் கொடு அப்படின்னு இன்டைரக்டா சொல்றாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடு அப்படின்னு ஏன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கி வச்சுக்கிறதுனா கவர்மெண்ட் எப்பப்பெல்லாம் கடன் கேட்குதோ கொடுத்து பாண்டை வாங்கி வச்சுக்கிறது அதோட மீனிங். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கி வச்சுக்கிறது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று அதுதான் சேஃபஸ்ட் லோன், SLR மெயின்டைன் பண்ணலாம், அவசரத்துக்கு ரெப்போ ஆப்ரேஷன்ஸ்லையும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியும் கடன் வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிறதுனால பேங்க்ஸ் அதை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அப்போ பணம் எங்கே போகணும், பணம் கவர்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற டைரக்ஷனையும் குறிக்கிறதுனால இன்டைரக்டா SLR இட்ஸ் போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இன் ஜென்ரல் SLR கன்வென்ஷனலாக பார்த்தா அது குவான்டிடேட்டிவ் தான், பட் கொஸ்டின்ஸ்ல இப்படி வந்துச்சுன்னா அது குவாலிட்டேட்டிவ் டூலாகவும் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கிளியரா இது SLR ஏன்னு. ஸோ இதே மாதிரி நமக்கு வேற என்னென்ன குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இந்த ரீசெண்டாக கொண்டு வந்த குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் எல்லாம் நீங்க போய் இந்த வீடியோஸ்ல பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு RBI கொண்டு வந்தாங்க. லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு பேண்டமிக் அப்போ கொண்டு வந்தது தான். லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் என்னதுன்னா, ரெப்போனா என்ன? ரெப்போனா இட்ஸ் தி ரேட் அட் விச் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கேன் பி பாரோட். ஸோ RBI என்ன பண்ணாங்க, 3 years லோன்ஸ் வரைக்கும். ஸோ 3 years லோன்ஸுங்கிறது லாங் டேர்ம் லோன். ஸோ 3 years லோன் அட் ரெப்போ ரேட் தே கிவ். 3 years லோனா எப்பவுமே பேங்க் ரேட்ல தானே தருவாங்க. பேங்க் ரேட் இஸ் தி லாங் டேர்ம் ரேட் அட் விச் பேங்க்ஸ் வில் கெட் லோன்ஸ். கரெக்டா? உங்களுக்கு 3 years லோன், 5 years லோன், 10 years லோன்லாம் வேணும்னா பேங்க் ரேட்ல தான் வாங்கணும். பேங்க் ரேட் இஸ் ஹையர் தென் ரெப்போ ரேட். பட் பேண்டமிக் அப்போ RBI என்ன பண்ணாங்க, ரெப்போ ரேட்லயே தே கேவ் 3 years லோன். அதான் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன். ரெப்போனாலே ஷார்ட் டேர்ம் தான், ஆனால் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷனுக்குள்ள லாங் டேர்ம் லோன்ஸே பேங்க்கு கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்.
அதே மாதிரி டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, இப்படி பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட ரெப்போ ரேட்ல 3 இயர்ஸ் லோன் வாங்குறாங்க. இந்த 3 இயர்ஸ் லோன் வந்து எங்க போகணும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷனையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. அது வந்து கார்பரேட்ஸ்க்கு தான், கார்பரேட் பாண்ட்ஸுக்குள்ள தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி கார்பரேட் பாண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கார்பரேட் கம்பெனி கடன் கேட்டு ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கடன் கொடுத்து பாண்ட் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு பேங்க்ஸ்க்கு சொல்றாங்க. ஸோ இப்படி லாங் டேர்ம் டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் மூலமா இப்படி லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் 3 இயர்ஸ் லோன் அட் ரெப்போ ரேட்ல நீங்க வாங்குறீங்களே அந்த பணத்தை எங்க கொடுக்கணும் அப்படின்னு டார்கெட்டடாவே கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னு ஒரு டூல் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன், டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன், இதை பத்தி எல்லாம் அந்த சிஆர்ஆர் லீவே வீடியோலயே நான் பேசியிருப்பேன். ஸோ சிஆர்ஆர் லீவே வீடியோ, ஆப்ரேஷன் ட்விஸ்ட் வீடியோவும் பாருங்க. நவ் வில் கோ டு தி குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். ஸோ குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்ல இப்படி அந்த லோனுடைய குவாலிட்டி என்ஷோர் ஆயிருக்கா, ஸோ எந்த செக்டர் அதை யூஸ் பண்ணியிருக்கு, ப்ரொடக்டிவ் செக்டர் யூஸ் பண்ணியிருக்கா, எக்கனாமிக்கு தேவைப்படுற செக்டர் யூஸ் பண்ணியிருக்கா, அது மூலமா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வர செக்டர் யூஸ் பண்ணியிருக்குன்னா அது குவாலிட்டி லோன்ஸ் அப்படிங்கிறதா மீனிங். ஸோ அப்படி குவாலிட்டி இருக்கக்கூடிய அந்த செக்டருக்கு தான் லோன் போயிருக்கா அப்படின்னு என்ஷோர் பண்றது தான் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். ஸோ அப்படி வந்து நமக்கு குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், மார்ஜினல் ரிக்வயர்மெண்ட் ரெகுலேஷன், ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட் அப்படின்னு 3 முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்னா என்ன அப்படின்னா கடன் பங்கீடு. ஸோ ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் ரேஷன்? ரேஷன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வந்து ஸோ நம்ம லைக் ஆல்ரெடி செட் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்னா அந்த லோன் வந்து எந்த செக்டருக்கு போய் பெனிஃபிட் அடிச்சுது. ஸோ ப்ரொடக்டிவ் செக்டருக்கு போச்சுன்னா ஹை குவாலிட்டி, அன்ப்ரொடக்டிவ் செக்டருக்கு போயிடுச்சுன்னா லோ குவாலிட்டி. இது மூலமா லோனோட குவாலிட்டி என்ஷோர் பண்றாங்க. அதே மாதிரி ப்ரொடக்டிவ் செக்டருக்கு போயிட்டு லோன் திரும்ப வந்துருச்சுன்னா பேங்கோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும், பேங்கோட குவாலிட்டியும் என்ஷோர் பண்றாங்க. இப்போ நல்ல லாபம் வரக்கூடிய செக்டருக்கு லோன் போகுது அப்படின்னா, அப்போ அந்த கம்பெனிக்கு லாபம் நிறைய வந்துச்சுன்னா லோனை சீக்கிரம் அடைச்சிருவாங்க. லோன் ஒழுங்காக அடைச்சிட்டாங்க அப்படின்னா பேங்க்ஸ்க்கு லாபம் வரும். ஸோ அப்போ பேங்க்ஸுக்கும் அது ப்ரொடக்டிவாக இருக்கும், பேங்கோட ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுனால பேங்கோட குவாலிட்டி அதை என்ஷோர் பண்ணுது. அதனால தான் குவாலிட்டேட்டிவ் டூல். ஸோ பேங்கோட குவாலிட்டி அண்ட் லோனோட குவாலிட்டி என்ஷோர் பண்ணுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்ல இருக்கு. ஸோ வாட் இஸ் ரேஷன்? ரேஷன் அப்படிங்கிற வார்த்தை ரேஷியோ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஸோ ஒரு விஷயத்தை ரேஷியோவா பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேஷன். ஸோ நம்ம வந்து ரேஷன் கடையில் என்ன பண்ணுறோம், ரேஷன் கடையில் வந்து அரிசி 5 கிலோ, பருப்பு 5 கிலோ, சக்கரை 5 கிலோ அப்படின்னு ரேஷியோவா பிரித்து அதை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல, அப்படி ரேஷியோவா பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேஷனிங். ஸோ அந்த ரேஷனிங் அப்படிங்கிற வார்த்தை ரேஷியோலேருந்து வருது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். கடனை வந்து ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி யாருக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். உங்களுக்கு புரியுதா? யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்றோம்ல, ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு இவ்வளோ ரேஷியோல போகணும் அப்படின்னு சொல்றதுனால தான் இது ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். ஸோ இது கீழே 2 விஷயங்கள் இருக்கு. இது கீழே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங். இந்த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் அப்படிங்கிறது டெக்னிக்கல் வேர்ட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் இதை வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங். ஸோ ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்றாங்க, எந்தெந்த செக்டர்லாம் எக்கனாமிக்கு ப்ரையாரிட்டி, எந்தெந்த செக்டர்லாம் நாட்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கும் முன்னேற்றத்துக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் கண்ட்ரியோட க்ரோத்துக்கும் முக்கியமோ அந்தந்த செக்டர்லாம் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அப்படி ஆர்பிஐ வந்து ஒரு செக்டர் ப்ரையாரிட்டி செக்டர்னு டிக்ளேர் பண்ணிட்டா பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்குறப்போ அந்த செக்டருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான செக்டர்ஸ், லைக் டேக் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் இஸ் அ ப்ரையாரிட்டி செக்டர். அதே மாதிரி சர்வீசஸ் இஸ் ஐடி அப்படிங்கிறது ப்ரையாரிட்டி செக்டர். அப்புறம் எம்எஸ்எம்இ மைக்ரோ அண்ட் ஸ்மால் யூனிட்ஸ் வந்து ப்ரையாரிட்டி செக்டர். ரெனியூபிள் எனர்ஜி, ஹவுசிங் லோன்ஸ், எஜுகேஷன் லோன்ஸ், எக்ஸ்போர்ட் லோன்ஸ், இந்த மாதிரி விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் எஸ்சி/எஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் கொடுக்குற லோன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து ப்ரையாரிட்டி செக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ரையாரிட்டி செக்டர்னு டிக்ளேர் பண்ணிட்டா பேங்க் ஷுட் கிவ் ப்ரையாரிட்டி வெல் கிவிங் லோன்ஸ். ஸோ ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படின்னு வச்சு every bank should give 40% of the loans which they give to priority sectors அப்படின்னு தராங்க. ஒரு பேங்க் வந்து 100 ரூபாய் கடன் கொடுத்துருக்கு அப்படின்னா 40 ரூபாய் கடன் இந்த priority sector தான் போகணும்னு மேண்டேட்டரி டார்கெட் இருக்கு. யார் யாருக்கு இருக்கு? ஆல் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் லைக் கவர்மெண்ட் பேங்க்ஸ்க்கு இந்த டார்கெட் இருக்கு, பிரைவேட் பேங்க்ஸ்க்கு இந்த டார்கெட் இருக்கு, ஃபாரின் பேங்க் இந்தியாவில் வந்து செயல்பட்டாலும் இந்த டார்கெட் இருக்கு. ஸோ டார்கெட் இஸ் தேர் ஃபார் ஆல் த 3. ஸோ ஒரு பேங்க் வந்து ஒரு லோன் தராங்க அப்படின்னா அதில் 40% ஆஃப் தி லோன் priority sectorக்கு தான் போயிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அந்த priority sector தான் போயிருக்கணும். அப்படி அந்த priority sectorலயே வந்து 18% ஆஃப் தி லோன் ஃபார்மர்ஸ்க்கு தான் போயிருக்கணும், 7% ஆஃப் தி லோன் வந்து எம்எஸ்எம்இக்கு தான் போயிருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து சப் டார்கெட்ஸ் வைக்கிறாங்க இதில். உங்களுக்கு புரியுதா? இப்படி ரேஷியோவா பிடிச்சி
எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் தி லோன் எந்த செக்டருக்கு போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங். அதனால ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். ஸோ இப்படி நீ எவ்வளோ வேணால் லோன் கொடு, அதில் 40% ப்ரையாரிட்டி செக்டருக்கு தான் போகணும் அப்படின்ட்டு அந்த லோன் வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்களே, அதுக்கு பேர் தான் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங். ஸோ வேர் த மணி ஷுட் கோ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ அதனால தான் இது குவாலிட்டேட்டிவ் டூல். குவாலிட்டேட்டிவ்ல என்ன, டேங்க்லேருந்து வர தண்ணி எந்த ரூமுக்கு போகுது அப்படின்னு முடிவாதில்ல, எங்கே லோன் எங்கே எந்த செக்டருக்கு போகுதுங்கிறது முடிவாகுது. ஸோ ப்ரையாரிட்டி செக்டருக்கு போகிறதுனால கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட் வருது. ஸோ ப்ரையாரிட்டி செக்டர்லாம் நாட்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கும் யாருக்கு அதிகமான லோன்ஸ் தேவையோ அதெல்லாம் ப்ரையாரிட்டி செக்டர் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எஸ்பெஷலி ஹவுசிங் லோன்ஸ் அண்ட் எஜுகேஷன் லோன்ஸ், ஃபார்ம் லோன்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இ லோன்ஸ் அண்ட் லோன்ஸ் டேக்கன் பை உமன் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னா என்ன? கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, இட்ஸ் எ ரேஷியோ. அது என்ன அப்படின்னா நியூமரேட்டர்ல கேபிட்டல், டினாமினேட்டர்ல ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவை எப்பவுமே 9% மெயின்டைன் பண்ணணும், 9க்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆர்பிஐ. ஸோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோனா என்ன? கேபிட்டல் டிவைடட் பை ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். அது வந்து 9% இருக்கணும், 9க்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் டஸ் இட் மீன்? ஸோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோனா என்ன அப்படின்னா, ஸோ ஆர்பிஐ எப்படி ஒரு சில செக்டர் ப்ரையாரிட்டி செக்டர்னு சொல்லி அந்தந்த செக்டருக்கு லோன் போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி ஒரு சில செக்டர்ஸ் வந்து ரிஸ்கி செக்டர்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஒரு சில செக்டர்ஸை ரிஸ்கி செக்டர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த செக்டருக்கு நீங்கள் லோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லோன் ரிஸ்கில் இருக்கு. இன்கேஸ் அந்த லோன் வரா மாதிரி இல்லை, அது லாஸ் மேக்கிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரிஸ்கி செக்டருக்கு எவ்வளோ லோன் தரீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒரு கேபிட்டலை நீங்கள் எடுத்து வச்சு, அது ஈக்குவலண்ட் இல்லை, அதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக ஒரு கேபிட்டல் வந்து எடுத்து வச்சிடணும். அதுக்கு பேர் தான் ப்ரொவிஷனிங். ஸோ ப்ரொவிஷனிங்னா என்ன அப்படின்னா, whenever a bank gives, இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு சில செக்டர் ரிஸ்கி செக்டர்ன்ட்டாங்க, இந்த செக்டருக்கு லோன் கொடுக்காத, கொடுத்தா ஜாக்கிரதையாக கொடு, இல்லைனா கொடுக்காத அப்படின்னு வார்ன் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி ஒரு பேங்க் வந்து அந்த செக்டருக்கு லோன் தராங்க அப்படின்னா எவ்வளோ லோன் வந்து அந்த செக்டர் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் கேபிட்டல் வந்து எடுத்து தனியாக வைக்கணும். ஸோ தே ஹாவ் டு செட் அசைட் அ கேபிட்டல். என்ன பண்ணணும், ஒரு கேபிட்டல் எடுத்து எவ்வளோ, இப்போ வந்து 100 ரூபா லோன் தராங்கன்னா ஒரு 10% எடுத்து வச்சிடணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு பேங்க் கிட்ட 100 ரூபாய் தான் பணம் இருக்கு. 100 ரூபாய் பணத்துல வந்து அவங்க வந்து 50 ரூபா வந்து ஒரு ரிஸ்கி செக்டருக்கு லோன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ மிச்சம் 50 ரூபா லோன் இருக்கும். பட் அது ரிஸ்கி செக்டருக்கு கொடுத்த ஒரே காரணத்தினால ஆர்பிஐ என்ன சொல்லுது, நீ ரிஸ்கி செக்டர் கொடுத்தால ஒரு 10% பணத்தை எடுத்து தனியாக வை, உண்டியல்ல போட்டு வை. ஏன்னா நாளைக்கு வந்து அந்த லோன் வராமல் போயிடுச்சு, இல்லை லோன் லாஸ் ஆயிடுச்சு, என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட். நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா திரும்ப வராத பணம். ஸோ அது நாளைக்கு நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாக மாறுது அப்படின்னா உனக்கு அதனால லாஸ் வரும். ஸோ அந்த லாஸை அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூ நீட் சம் கேபிட்டல். ஸோ அதனால என்ன பண்ணுற, நீ ரிஸ்கி செக்டருக்கு லோன் கொடுத்தால அதனால வரக்கூடிய லாஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கேபிட்டல். ஸோ இந்த கேபிட்டல் எடுத்து வைன்னு சொல்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அவங்கள்ட்ட 100 ரூபா வந்துச்சு டெபாசிட்ஸ், அதெல்லாம் 50 ரூபா லோன் கொடுத்தாங்க. இப்போ ரிஸ்கி செக்டருக்கு லோன் கொடுத்தனால ஒரு 10 ரூபா எடுத்து வைக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, 60 ரூபா லோன் இங்கேயே கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் 40 ரூபா லோன் தான் அதர் செக்டர்ஸ்க்கு அவங்களால கொடுக்க முடியும். ஸோ சும்மாவே 10 ரூபாய் லோனாக போகாமல் எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன வருது அப்படின்னா, எப்பப்பெல்லாம் அவங்க வந்து ஒரு ப்ரொவிஷனிங் எடுத்து வைக்கணும் ஒரு கேபிட்டல். ஸோ அது எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னா, அவங்க ரிஸ்கி செக்டருக்கு எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் வச்சு ஒரு டினாமினேட்டர்ல ரிஸ்கி செக்டருக்கு ஒரு பேங்க் எவ்வளோ லோன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் மாதிரி வச்சு ஒரு இண்டெக்ஸை கீழே வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்க டீடைல்ஸ்லாம் வேணாம், கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நியூமரேட்டர்ல எவ்வளோ கேபிட்டல் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க. ஸோ தே ஷுட் என்ஷோர் தட் இந்த ரேஷியோ வந்து எப்பவுமே 9க்கு தான் இருக்கணும், 9க்கு கீழே போகக்கூடாது, 9 or 9க்கு மேலே இருக்கணும். ஸோ தே ஷுட் மெயின்டைன் இனஃப் கேபிட்டல் தட் திஸ் ரேஷியோ இஸ் ஆல்வேஸ் 9. ஸோ ரிஸ்கி செக்டருக்கு எவ்வளோ லோன் போயிருக்கு அதை வச்சு ஒரு ரேஷியோ, லோன் எவ்வளோ அமௌண்ட்டோ அது கிடையாது, அதை வச்சு ஒரு ரேஷியோ கால்குலேட் பண்ணி ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு, அந்த ரேஷியோ எடுத்து டினாமினேட்டர்ல போட்டாங்க. ஸோ அந்த இதோட 9 மடங்கு அதிகமான கேபிட்டலை அவங்க வச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த கேபிட்டல் வந்து they have to make enough capital that this ratio is always maintained at 9. அது 9 கீழே போச்சுன்னா ஆக்ஷன் வரும். ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகுது, நீ ரிஸ்கி செக்டருக்கு லோன் கொடுத்தா கொஞ்சம் பணத்தை எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டோம்ல, அப்படி சொல்றதுனால என்ன ஆகுது, பேங்க்ஸ் வந்து தேவையில்லாம ஒரு பணத்தை எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. இதனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிஸ்கி செக்டருக்கு லோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 9% மெயின்டைன் பண்ணுன்னு சொல்றது மூலமா ஒரு சில செக்டருக்கு லோன் போக விடாம தடுக்க முடியுதுல்ல, அதுக்கு பேர் தான் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். இது மூலமா என்ன பண்றாங்க, பேங்கோட ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்றாங்க, ரிஸ்கி செக்டருக்கு லோன் போக விட மாட்டாங்க. அப்படி போச்சுனாலும் அதுக்கான கேபிட்டல் எடுத்து வைன்னு சொல்லிட்டாங்க. எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன, நாளைக்கு அந்த லோன் வரலனாலும் இந்த கேபிட்டலை வச்சு அந்த லாஸ் அப்சார்ப் பண்ணி அவங்களால பேங்கிங் ஆபரேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பேங்கோடைய குவாலிட்டியும் என்ஷோர் பண்ண முடியும். அதனால தான் அது குவாலிட்டேட்டிவ் டூல். ஸோ they have identified certain sectors are risky sectors and discouraging giving loans to those sectors, and they are asking them to maintain a capital to absorb the loss created by such loans.
ஸோ இப்படி ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் மூலமாக ஒரு சில செக்டரை பூஸ்ட் பண்ணியும் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஒரு சில செக்டர் ரிஸ்கி செக்டராகவும் ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த செக்டருக்கு லோன் போகிறதையும் என்கரேஜையும் இந்த செக்டருக்கு லோன் போகாமல் டிஸ்கரேஜும் பண்ண முடியும். ஸோ அதனால இது குவாலிட்டேட்டிவ் டூல். புரிஞ்சுச்சா? ஸோ அடுத்தது வந்து நம்ம மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் ரெகுலேஷன். மார்ஜின் ரிக்வயர்மெண்ட். ஸோ மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கிற இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்னா தேர் ஆர் சர்டன் செக்டர்ஸ் டு விச் இப்போ ஒரு சில செக்டர்ஸ்க்குலாம் நீங்கள் லோன் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோனுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து லோனாக தரமாட்டாங்க. ஸோ என்ன சொல்லிடுவாங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஹவுசிங்க்கு மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்க போறீங்க, ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, ஃப்ளாட்டோட விலை 1 கோடி மதிப்புள்ள ஃப்ளாட் வாங்க போறீங்க. ஸோ அந்த வாங்கலான்னு அப்படி போகிறப்போ அதுக்கு லோன் அப்ளை பண்ணுறீங்க. ஃப்ளாட்டோட விலை 1 கோடினா உங்களால் ஹவுசிங் லோன் 1 கோடிக்கும் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வாங்க முடியாது. யூ கேனாட் கெட் அ ஹவுசிங் லோன் ஃபார் தி என்டையர் 1 crore. ஸோ எவ்வளோ வந்து நம்ம லோன் வாங்க முடியும் ஹவுசிங் லோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ என்ன சொல்லிடுறாங்க, மார்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹவுசிங் செக்டருக்கு 10% மார்ஜின் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ 20% மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 20% மார்ஜின்னா நீங்கள் 20 லட்சம் உங்கள் பணம் போடணும், மிச்சம் 80 லட்சத்துக்கு தான் லோன் வாங்க முடியும். ஸோ இப்படி ஹவுசிங் லோன்ஸ்க்கு வந்து 20% மார்ஜின் அப்படின்னு ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து 20% வந்து இப்போ வந்து ஹவுசிங் லோன்ஸ்க்கு 20% மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ பாரோவர் வந்து 20 lakhs போடணும், லோன் வந்து 80 lakhsக்கு தான் எடுக்க முடியும். ஸோ லோன் வந்து 80 லட்சம் தான் எடுக்க முடியும், 20 லட்சம். இப்போ ஆர்பிஐ வந்து ஹவுசிங் லோன்ஸை டிஸ்கரேஜ் பண்ணணுன்றாங்கன்னு வைங்களேன், மார்ஜினல் ரிக்வயர்மெண்ட் என்ன பண்ணிடலாம், 40% ஆக்கிடலாம். ஸோ நீங்கள் 40 லட்சம் போடணும், 60 லட்சத்துக்கு தான் லோன் வாங்க முடியும் அப்படின்னா 40 லட்சத்துக்கு எங்கே போவீங்க? ஸோ இப்படி மார்ஜினை வந்து ஏற்றி விட்டுறதுனால இப்போ மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் 50% ஆக்கிட்டாங்கன்னா நீங்கள் 50 லட்சம் எடுத்து வைக்கணும், இன்னொரு 50 லட்சத்துக்கு தான் லோன் வாங்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ லோன் வாங்க போறீங்களோ அதில் ஒரு அமௌண்ட்டை நீ போடு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட். நீ ஒரு மார்ஜினை கொண்டு வா, மிச்சத்துக்கு லோன் வாங்கிக்கோ. ஸோ அந்த மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸை வந்து ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஒரு செக்டருக்கு இவ்வளோ மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் மாதிரி. அந்த செக்டருக்கு லோனை என்கரேஜ் பண்ணணும்னா மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்டை குறைச்சிருவாங்க. இப்போ ஹவுசிங் செக்டருக்கு என்கரேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்டை 5% ஆக்கிடுவாங்க. அப்படி 5% ஆக்கிட்டா என்ன ஆகிடும், நம்ம 5% போட்டால் போதும், 95 lakhsக்கு லோன் கிடைச்சிடும். அப்போ நிறைய ஹவுசிங் லோன் போகும், ஹவுசிங் லோன் எல்லாம் என்கரேஜ் ஆகும். ஏன்னா நீங்கள் 5% போட்டால் போதும், மிச்சம் 95% லோன் வாங்கிக்கலாம்னா எல்லாருமே பணம் எடுத்து வந்து ஹவுசிங் லோன் வாங்கிடுவாங்க. ஸோ இப்படி லாபம் இறக்கிறது மூலமாக ஹவுசிங் லோன் என்கரேஜ் பண்ணலாம். இப்போ அதே டிஸ்கரேஜ் பண்ணணும்னா அப்படியே லாபம் மேலே தள்ளலாம். மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து மேலே தள்ளி அதை வந்து 40% ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் 40% போடணும், மிச்சம் 60% தான் லோன் வாங்க முடியும். ஸோ நோ ஒன் வில் கெட் லோன் இன் தட் செக்டர். ஸோ தட் செக்டர்ஸ் லோன் வில் பி டிஸ்கரேஜ்ட். ஸோ இப்படி மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்டை ஒரு செக்டரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த செக்டருக்கு போக வேண்டிய லோனை அதிகப்படுத்துறது கன்விப்படுத்துறது மூலமா ஆர்பிஐ இஸ் டைரக்டிங் வேர் தி மணி கேன் கோ. ஸோ அப்படி பண்றதுனால எந்த செக்டருக்கு எவ்வளோ பணம் போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறத ரெகுலேட் பண்றோம். ஸோ அதான் வந்து மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் ரெகுலேஷன். புரிஞ்சுச்சா? ஸோ அடுத்த டாபிக் வந்து ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட். ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட்டும் கிட்டத்தட்ட வந்து மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் மாதிரியே இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட்டும் வந்து மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட். ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கன்சியூமர் கிரெடிட்னா ஒன்றும் இல்லைங்க, கன்சியூமர்ஸ்லாம் ஒரு கன்சியூமர் கூடை வாங்க போறப்போ அதுக்கு கட்டுற லோன் தான் கன்சியூமர் கிரெடிட். நீங்க கன்சியூமர்ஸ்லாம் ஒரு கன்சியூமர் கூடு வாங்க போறீங்க, அந்த கன்சியூமர் கூடு வாங்க போறப்போ நீங்க கட்டுற லோன் தான் கன்சியூமர் கிரெடிட். நம்ம என்ன கன்சியூமர் கூடு வாங்க போறோம், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாம் வாங்குறப்போ என்ன லோன் கட்டுறோம், இஎம்ஐ. ஸோ இஎம்ஐ ஸ்கீமை தான் ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வசந்த் அண்ட் கோல போயிட்டு ஒரு ஏசி வாங்குறோம் இல்லை ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இஎம்ஐ கட்டுறோம். 30,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு ஏசி வாங்குறோம், அது இஎம்ஐ ஸ்கீம்ல வாங்குறோம் அப்படின்னா ஒரு இஎம்ஐ ஸ்கீம்னா என்ன இருக்கும், ஒரு இஎம்ஐ ஸ்கீம்னா வந்து டவுன் பேமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். டவுன் பேமெண்ட், நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், இல்லை இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். ஸோ நீங்க எவ்வளோ ரூபாய் மதிப்புள்ள பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருள்ல டவுன் பேமெண்ட் அப்படிங்கிறது மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் தான். இப்போ நீங்க 30,000 ரூபாய் ஏசி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 10% மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வைங்களேன். 10% மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்னா நீங்க 3,000 ரூபாய் கட்டினா போதும். நீங்க 3,000 ரூபாய் கட்டினா போதும், மிச்ச 27,000 ரூபாய்க்கு நீங்க இஎம்ஐ வாங்கிக்கலாம். ஸோ இதான் வந்து 10% மார்ஜின் டவுன் பேமெண்ட். 10% டவுன் பேமெண்ட் அப்படின்ட்டாங்கன்னா இப்போ இப்படி வச்சுக்கலாம். ஓகே, 10% டவுன் பேமெண்ட்டாங்கன்னா நீங்க 3,000 ரூபாய் கட்டிட்டு அந்த ஏசியை வாங்கிக்கலாம், மிச்சம் 27,000 ரூபாய்க்கு நீங்க இஎம்ஐ கட்டணும். அப்படி என்ன சொல்லிடுறாங்க, 10% டவுன் பேமெண்ட் அண்ட் மிச்சம் இருக்கிற அந்த
27,000 ரூபாய் இருக்குல்ல, அதை வந்து எப்படி சொல்லிடுறாங்க 18 months இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 18. ஸோ டவுன் பேமெண்ட் 10%, நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 18 அப்படின்னு இருக்கு. ஸோ அதோட மீனிங் என்ன? நீங்க 3000 ரூபாய் கட்டிட்டு 18 இன்ஸ்டால்மெண்ட்னா மிச்சம் 27,000 ரூபாய் 18 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டணும்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கு 1,500 ரூபாய். ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 1,500 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா 18 இன்ஸ்டால்மெண்ட்ல 27,000 ரூபாய் கட்டிடலாம். ஸோ இப்படி கட்டுறீங்கன்னா எல்லாரும் வந்து ஏசி வாங்கிடுவாங்களா? 3,000 ரூபாய் கட்டி ஏசி வாங்கிக்கலாம், மாசம் 1,500 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னா எல்லாரும் வந்து ஏசி வாங்கிடுவாங்க. எல்லாரும் ஏசி வாங்கினோன்னா ஏசியோட சேல்ஸ் அதிகமாயிடும். ஸோ இப்போ ஏர் கண்டிஷன்ஸ் கொடுக்குற இஎம்ஐஸை வந்து ஆர்பிஐ என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா டவுன் பேமெண்ட் 5% ஆகிட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 25 ஆகிடலாம். ஸோ இப்படி டவுன் பேமெண்ட்டை குறைச்சி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அதிகப்படுத்தி விட்டா எல்லாரும் வந்து லோன் வாங்கிடுவாங்க. இப்போ அதே ஆர்பிஐ வந்து ஏசிக்கு கொடுக்குற இஎம்ஐயை டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணலாம்? டவுன் பேமெண்ட்டை 40% ஆகிடலாம், நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டை 5 ஆகிடலாம், இல்லை நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டை 6 ஆக்கலாம். உங்களுக்கு புரியுதா? நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அவங்களால அவ்வளோ இதை வந்து கட்ட முடியாதுல்ல. ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டை குறைக்கிறப்போ தே கான் பி இன் அ சிச்சுவேஷன் டு பே. ஸோ அதனால என்னது 40% டவுன் பேமெண்ட் கட்டிட்டு வாங்கணும் அப்படின்னா ஸோ அப்போ ஏசிக்கு போக வேண்டிய இஎம்ஐ ஸ்கீம்லாம் டிஸ்கரேஜ் ஆகிடும். ஸோ மார்ஜின் ரிக்வயர் மாதிரி தான். இங்கே வந்து ஒரு செக்டருக்கு மார்ஜினை செட் பண்ணி அந்த செக்டருக்கு போகிற லோனை அதிகப்படுத்தவும் கம்மிப்படுத்தவும் முடியுது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கன்சியூமர் கூடுக்கு கன்சியூமர்ஸ் வாங்குற இஎம்ஐயை வந்து நம்மளால அதை வந்து அதிகப்படுத்தவும் கம்மிப்படுத்தவும் முடியுது. ஸோ இப்படி நம்ம மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அண்ட் டவுன் பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாகவும் ஒரு பர்டிகுலர் செக்டருக்கு எவ்வளோ லோன் போகுது அப்படிங்கிறதையும் ரெகுலேட் பண்ணலாம். அண்ட் ஒரு பர்டிகுலர் கன்சியூமர் கூடுக்கு மக்கள் கட்டுற இஎம்ஐ ஸ்கீம்ஸையும் ரெகுலேட் பண்ணலாம். இப்போ ஆப்பிள் ஐஃபோனை வந்து ரெகுலேட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம்? டவுன் பேமெண்ட் வந்து 40% வச்சுட்டாங்க. ஆப்பிள் ஐஃபோன் 1 லட்சம்னு வச்சுக்கலாம், டவுன் பேமெண்ட் 50%, நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 5 அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் 50,000 ரூபாய் கட்டணும். அதுக்கப்புறம் 5 இன்ஸ்டால்மெண்ட்னா மிச்சம் 50,000 ரூபாய்க்கு என்ன பண்ணணும்? மாதம் 10,000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் அப்படின்னா யாருமே ஆப்பிள் ஐஃபோனுக்கு இஎம்ஐலே வரமாட்டாங்க. 1 லட்ச ரூபா பணம் இருக்க மட்டும் தான் வாங்குவாங்க, இஎம்ஐல யாரும் வரவே மாட்டாங்க. ஏன்னா 50,000 ரூபாய் கட்டிட்டு மாதம் 10,000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும்னா அவன்ட்டே இருக்காது. ஸோ அதுவே வந்து என்ன பண்ணிடுறாங்க? டவுன் பேமெண்ட் வந்து 10%, நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 20ன்ட்டாங்கன்னா எல்லார்ட்டும் என்ன பண்ணுவாங்க? 10,000 ரூபாய் கட்டிட்டு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கிடுவாங்க. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 20ன்னு என்ன ஆகிடும்? எல்லாருக்கும் ஜாலி ஆகிடும். அப்போ மாதம் 5,000 ரூபான்னு கட்டி 20 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டி முடிச்சிடலாம். ஸோ அப்போ எல்லாரும் ஈஸியாக கட்டிடலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாரும் வந்து ஃபோன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இது பண்ணுறப்போ ஒரு கன்சூமர் கிரெடிட்டை ரெகுலேட் பண்ணலாம். இது மூலமாக அந்த செக்டர் போகிற லோனை அதிகமாகவும் கன்சியூமாக பண்ண முடியும். ஸோ ப்ரொடக்டிவ் செக்டர் போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? திஸ் இஸ் கால்ட் அஸ் marginal requirement regulation and regulation of consumer credit through which you can increase or decrease the amount of loans going to a particular sector. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் இப்போ பார்த்தோம்ல, சிஆர்ஆர் இவ்வளோ இருக்கணும், எஸ்எல்ஆர் இவ்வளோ இருக்கணும், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இவ்வளோ இருக்கணும், லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டினா இப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸை வச்சு கைட்லைன்ஸை வச்சு ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஆர்பிஐ அப்பப்போ பேங்க்ஸ்க்கு அட்வைசரிஸும் கொடுப்பாங்க. அட்வைசரிஸ்னா என்ன அப்படின்னா அட்வைஸ் பண்ணுறது. இங்கே பாருப்பா, நீ வந்து ஒழுங்காக சிஆர்ஆர் எஸ்எல்ஆரை மெயின்டைன் பண்ணு, ஒழுங்கான ஆளுங்களுக்கு லோன் கொடு, லோன் கொடுக்கும்போது அந்த ஆள் வந்து சரியான பிஸ்னஸ் மேனா அப்படின்னு பார்த்து லோன் கொடு, அவங்க கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு லோன் கொடு, இஷ்டத்துக்கு லோன் கொடுக்காத, ஸோ விஜய் மல்யா மாதிரி ஆளுக்கு லோன் கொடுக்காத அப்படின்னு அப்பப்போ ஆர்பிஐ வந்து ஒரு சில அட்வைசரியும் பேங்க்ஸுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற அட்வைசரிக்கு பேர் தான் மாரல் சுவேஷன். ஸோ மாரல் சுவேஷன்னா என்ன அப்படின்னா மாரல் அட்வைசரிஸ் கொடுத்து அவங்கள வந்து தூண்டி விடுறது, நெறிமுறை தூண்டல், பர்சுவேட் பண்ணுறது. பர்சுவேஷன் மாதிரி மாரல் சுவேஷன். ஸோ மாராலிட்டிஸ் இந்த மாதிரி அட்வைசரிஸ் இப்போ நமக்கு பண்ணுறாங்களே, தேவையில்லாத லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம், உங்களுக்கு ஓடிபியை யாரிடம் ஷேர் செய்ய வேண்டாம், உங்களுடைய பாஸ்வேர்டை அப்பப்போ மாற்றிட்டே இருங்க, இந்த மாதிரி ஆப் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது வந்து கன்சூமர்ஸ் ஆன நமக்கு ஆர்பிஐ வந்து கொடுக்குற ஒரு கைட்லைன். அந்த மாதிரி ஆர்பிஐ வந்து நிறைய அட்வைசரிஸ் வந்து பேங்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குற அட்வைசரிஸ் பேர் தான் மாரல் சுவேஷன். இப்படி மாரல் சுவேஷன் கொடுக்கறது மூலமா அவங்களுடைய குவாலிட்டியும் ப்ரொடக்டிவிட்டி என்ஷோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது தான் மாரல் சுவேஷன். ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ கொடுக்குற டைரக்டிவ்ஸோ மாரல் சுவேஷனையோ இல்லை ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கைட்லைன்ஸ் லைக் சிஆர்ஆரை மெயின்டைன் பண்ணல, எஸ்எல்ஆரை மெயின்டைன் பண்ணல, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 9 கீழே போயிடுச்சு, ஸோ ஒரு சில கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல, ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்கை சரியாகவே ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஸோ கஸ்டமர்ஸை வந்து இல் ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஆர்பிஐ செட் பண்ண கைட்லைன்ஸை வந்து ஏதாவது ஒரு பேங்க் ப்ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்க மேலே எடுக்கிறது தான் டைரக்ட் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ டைரக்ட் ஆக்ஷன் இஸ் தி ஆக்ஷன் டேக்கன் பை தி பேங்க் விச் டசன்ட் ஃபாலோ தி கைட்லைன்ஸ் கிவன் பை ஆர்பிஐ. உங்களுக்கு புரியுதா?
ஆர்பிஐ கொடுக்குற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாத பேங்க்ஸ் மேலே தான் டைரக்ட் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ டைரக்ட் ஆக்ஷன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைரக்ட் ஆக்ஷனில் ஒரு டைப் ஆஃப் டைரக்ட் ஆக்ஷன் பேர் தான் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்னா என்ன? பிசிஆர். ஸோ பிசிஏனா என்ன அப்படின்னா, நிறைய டைரக்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குங்க. டைரக்ட் ஆக்ஷனில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ டக்குன்னு பேங்கிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க, இல்லை உங்கள் பேங்க்ஸ் வந்து புது பிரான்ச் ஆரம்பிக்கூடாதுன்னுவாங்க, புது லோன்ஸ் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னுவாங்க, இல்லை டெபாசிட்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வித்ரா பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்தந்த ஆப்ரேஷன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து டைரக்ட் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த போர்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு அது வந்து இன்னொரு பேங்கோடைய போர்டு கண்ட்ரோலில் கொடுத்துருவாங்க, இல்லை ஆர்பிஐ வந்து ஒரு புது போர்டை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க அந்த பேங்கோடைய போர்டை அபாலிஷ் பண்ணிட்டு. ஸோ இது மாதிரி நிறைய டைரக்ஷன் இருக்கும். ஸோ அதை தாண்டி ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸோடைய 3 இண்டிகேட்டர்ஸையும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, ரெண்டாவது என்பிஎஸ், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்னா லாஸ் மேக்கிங் அசெட்ஸ். அதாவது அசெட்ஸ்னா என்ன, ஒரு பேங்கோட லைபிலிட்டினா அவங்களோட டெபாசிட்ஸ் தான் லைபிலிட்டின்னு சொல்றோம், போன வீடியோவில் பார்த்தோம்ல. அதே மாதிரி பேங்கோட அசெட்ஸ்னா என்ன, அவங்க கொடுக்குற லோன்ஸ் தான் அசெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்னா, ஒரு பேங்க் வந்து ஒரு லோன் கொடுத்துருக்கு, அந்த லோனுக்கான பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸும் டைமுக்கு வராம அந்த லோன் பேமெண்ட்ஸே பண்ணாமல் இருந்து அது லாஸ் ஆகிறதா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஸோ அது என்பிஎஸ். மூணாவது வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ்னா வந்து ப்ராஃபிட்ஸ். ஒரு பேங்க் வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க, 9 இருக்கா, 10 இருக்கா, இல்லை 9 கீழே போதா, நம்பர் ஆஃப் என்பிஏ, என்பிஏவோட ரேட் எவ்வளோ இருக்கு, அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ்னா என்னன்னா ப்ராஃபிட், ஒரு லோன்லையும் எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 இண்டிகேட்டரையும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த 3 இண்டிகேட்டரும் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ண ஒரு சில லெவல்ஸ் கீழே போகிறப்போ ஆர்பிஐ வந்து டைரக்டாக ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இப்படி வச்சிருப்பாங்க, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 9 கீழே போச்சுன்னா இந்தந்த ஆக்ஷன் எடுப்போம், 7 கீழே போச்சுன்னா இந்தந்த ஆக்ஷன் எடுக்கும், 5 கீழே போச்சுன்னா பேங்க் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியாவுக்கு இந்தந்த கிரைட்டீரியா போனால் என்னென்ன ஆக்ஷன் அப்படின்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த கிரைட்டீரியாக்குள்ள போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்ஷன்ஸ் உங்க மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ராம்ப்டா ஒரு சில கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் இண்டிகேட்டர்ஸ் வரதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸில் அவங்களோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அவங்களுடைய லாசஸ், அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், இது ரெண்டுத்தையும் பார்த்து மூணுத்தையும் பார்த்து தே ஆர் டேக்கிங் ஆக்ஷன்ஸ், ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸில் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸும் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைரக்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலாக வந்து ப்ரொமோஷன்ஸ் அண்ட் பப்ளிசிட்டி. ஸோ ஆக்சுவலி ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷனில் லெவரேஜ் ரேஷியோ அப்படின்னு 4வது ஒரு இண்டிகேட்டர் முன்னாடி இருந்துச்சு. லெவரேஜ் ரேஷியோனா வந்து அந்த பேங்க்ஸோடைய அசெட் லைபிலிட்டி ரேஷியோ. ஸோ 4வது வந்து லெவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிற இண்டிகேட்டர் இருந்துச்சு, இப்போ அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, 3 போதும்ட்டாங்க. லெவரேஜ் ரேஷியோனா என்ன அப்படின்னா, இட் இஸ் அசெட் டு லைபிலிட்டி ரேஷியோ. ஸோ அசெட் லைபிலிட்டி ரேஷியோ. ஸோ இப்போ லெவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிற இண்டிகேட்டர் தூக்கிட்டாங்க, 3 இண்டிகேட்டர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸில் 18-19 நிறைய பேங்க்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் வச்சிருந்தாங்க. ஆர்பிஐ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பேங்க்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் கிட்ட, ரொம்ப ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, கொஞ்சம் கேட்டு வைங்க, கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்னு. ஸோ அடுத்தது வந்து ப்ராம்ப்ட் பப்ளிகேஷன், ப்ரொமோஷன் அண்ட் பப்ளிசிட்டி. இப்போ உங்க கிளாஸ் ரூம்ல ஒரு டெஸ்ட் நடத்துதுன்னு வைங்களேன், டெஸ்ட் நடத்துறப்போ இப்போ டெஸ்ட் வைக்கிறாங்க, அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன சொல்றாங்க, உங்களோட டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட்டோடைய மார்க் வந்து நான் வந்து டெஸ்ட் எழுதுறவங்க எல்லாரும் டெஸ்ட் எழுதுறீங்க, ஸோ அந்த டெஸ்ட்டோடைய மார்க் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களோட பேரு, உங்களுடைய ரோல் நம்பரு, நீங்க எடுத்த மார்க், இது எல்லாத்தையும் நான் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்ட போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னோன்னே என்ன ஆகும், எல்லாருக்கும் வந்து ஒரு இதாகும். இப்போ நீங்களே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எழுதுறீங்க, உங்க ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் மார்க்கையும் உங்க பேரையும் வந்து நாங்கள் ஓப்பனாக வெப்சைட்ல போட போறோம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும், ஐயோ ஊர் உலகமே அசிங்கப்படுத்துமே அப்படின்னு. ஸோ அப்படி பப்ளிசிட்டி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, நம்மளுடைய இமேஜை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காகவே நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம பேர் கெட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், குவாலிட்டியாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அதே தான் வந்து பேங்க்ஸுக்கும் நடக்குது. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, எல்லா பேங்க்ஸ், இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாத்தோடைய ப்ராஃபிட்ஸு, லாஸு, அவங்களுடைய லோன்ஸு, அவங்க யாருக்கெல்லாம் லோன் கொடுத்துருக்காங்க, அந்த லோன்ஸில் எவ்வளோ லோன்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ லோன்ஸ் வரல, அது எதெல்லாம் என்பிஏவாக இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க, டெபாசிட்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, ஒரு இண்டிகேட்டரும் எந்தெந்த லெவலில் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்காக ஆனுவல் ரிப்போர்ட்டில் அவங்க வெப்சைட்டில் போட்டுருவாங்க. அப்படி போடுறப்போ என்ன ஆயிடுது, பேங்க்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் ஃபோர்ஸ் டு பெர்ஃபார்ம். இப்படி பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மக்களுக்கு அந்த பேங்க் இன்எஃபிஷியன்சின்னு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு வர வேண்டிய டெபாசிட்ஸோ இல்லை, இப்போ வந்து ஒரு பேங்க் சரியில்லை அப்படின்னா அந்த பேங்க்ல போய் நம்ம அக்கௌண்ட் ஆரம்பிக்க மாட்டோம்ல, வேற பேங்க் போயிடுவோம்ல. ஸோ யாரும் லோன் வாங்க வர மாட்டாங்களே,
ஒரு பேங்க் யாருமே டெபாசிட் பண்ண வரல, லோன் வாங்க வரலன்னா அந்த பேங்க் அவுட்டு. ஸோ அதனாலே வந்து இந்த பப்ளிசிட்டி இப்படி ஆர்பிஐ பண்ணுறதுனாலே எல்லாரும் எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதான் வந்து ப்ரொமோஷன் அண்ட் பப்ளிசிட்டி. ஸோ இப்படி ஆர்பிஐ வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதுனால குவாலிட்டி இஸ் என்ஷோர்டு. ஸோ இதான் வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். ஸோ குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்னா குவான்டம் ஆஃப் மணி சப்ளை இஸ் ரெகுலேட்டட். குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்னா வேர் தி லோன்ஸ் ஆர் கோயிங் அப்படிங்கிறது இட் இஸ் ரெகுலேட்டட். ஸோ இது ரெண்டுத்துக்கு மூலமாக ரெண்டுத்தையும் நம்ம ரெகுலேட் பண்ணுறது மூலமாக we can ensure that whether the inflation is controlled and all the sectors are getting enough money. புரிஞ்சுச்சா? இதான் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். கிளியரா? குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரியா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி. மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ இப்போ மானிட்டரி பாலிசி டூல்ஸ் அப்படின்னா என்ன, அந்த டூல்ஸ்ல என்னென்ன இருக்கு, அந்த கதைகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மானிட்டரி பாலிசியோட டெசிஷன்ஸ் வந்து யார் எடுப்பா அப்படிங்கிற இந்த கொஸ்டின். ஸோ மானிட்டரி பாலிசி ரிலேட்டடான டெசிஷன்ஸ்லாம் யார் எடுக்கிறா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மானிட்டரி பாலிசி ரிலேட்டட் டெசிஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா ஆர்பிஐ தான். ஸோ ஆர்பிஐ உடைய கவர்னர் தான் வந்து இத்தனை நாளா வந்து மானிட்டரி பாலிசி ரிலேட்டட் டெசிஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் எதை வச்சு டெசிஷன் எடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is taking decision based on the market indicators. மார்க்கெட்ல இருக்க ஒரு இண்டிகேட்டர்ஸும் ஒரு பேராமீட்டர்ஸும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி ரெப்போ ரேட்டை ஏற்றலாமா குறைக்கலாமா அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொருளோட விலைவாசி எல்லாம் அதிகமாக இருக்கு. எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறப்போ, பொருளோட விலைவாசிலாம் அதிகமாக இருக்கிறப்போ, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிட்டிசனாக யாரை திட்டுறோம்? சிஎம்ஐயும் பிஎம்ஐயும் திட்டுறோமா, இல்லை சக்திகாந்தா தாஸ் ஆர்பிஐ கவர்னரை திட்டுறோமா? ஸோ நம்ம மைண்டுக்கு வர்றது சிஎம்மும் பிஎம்மும் தான். ஸோ சிஎம்ஐயும் பிஎம்ஐயும் தான் மக்கள் திட்டுறாங்க, அவங்கள தான் அக்கௌண்டபிள் ஆக்குறாங்க. அண்ட் ஆர்பிஐ கவர்னர் அக்கௌண்டபிள் ஆக்குறது இல்லை, ஏன்னா இவங்க தான் வந்து பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், யார் எலெக்டட் பை பீப்புள். ஆனால் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் பாதி கண்ட்ரோல் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கு. ஸோ அப்போ அன்எலெக்டட் பீப்புள் லைக் ஆர்பிஐ கவர்னர் ஆர் ஹேவிங் தி பவர்ஸ், பட் எலெக்டட் பீப்புள் ஆர் ஆன்சரபிள் டு பப்ளிக் அப்படின்னு இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, நீ ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ், இந்த ரெப்போ ரேட்டு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு நீங்க எடுக்கிற ஸ்டெப்புக்கெல்லாம் நாங்க சொல்ற மாதிரி எடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெப்போ ரேட்டை வந்து ஒரு சில டைம் வந்து என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கர ஹையா இருக்கும். அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ கிட்ட ரெப்போ ரேட்டை ஏத்துப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆர்பிஐ என்ன சொல்லணும், ரெப்போ ரேட்டெல்லாம் ஏற்றக்கூடாது, இப்போ ஏற்றுனா க்ரோத் அஃபெக்ட் ஆகிடும், நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எடுங்க அப்படின்னு கவர்மெண்ட் கிட்டே சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் வந்து நான் ரெப்போ ரேட் ஏற்ற சொன்னேன் ஏற்ற மாத்திரானே அப்படின்னு இருக்கு. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகிடும், ஜிடிபி க்ரோத் கம்மியாக இருக்கும். அப்போ ஜிடிபி க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீ ரெப்போ ரேட்டை குறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆர்பிஐ என்ன சொல்லும், ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டா இன்ஃப்ளேஷன் வந்துடும், நான் குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்பிஐ வந்து எக்கனாமிக்ஸையும் பேராமீட்டர்ஸையும் நம்பி டெசிஷன் எடுக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பப்ளிக் கிட்ட ஆன்சரபிலிட்டி இருக்கிறதுனால இமீடியட் எஃபெக்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆல்வேஸ் வாண்டட் டு ஹேவ் அ சே வித் ரெஸ்பெக்ட் டு டெசிஷன்ஸ் டேக்கன் பை ஆர்பிஐ. ஸோ அது வேலிடான ஒரு கன்சர்ன் தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து அடுத்த பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னா, எதை டார்கெட் பண்றது. ஸோ 2016 தான் டார்கெட் வந்தது, அதுக்கு முன்னாடி டார்கெட்டே இல்லை. 2016 முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிபிஏ இருக்கு, அக்ரிகல்ச்சர் லேபர், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், நான் மேனுவல் எம்ப்ளாய், என்னென்னமோ இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு வேல்யூ காட்டுது. இப்போ எதை நான் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிறது, எதை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இப்போ ஆர்பிஐ டக்குன்னு ரெப்போ ரேட் ஏற்றுறாங்கன்னா எதனால் ஏற்றுறாங்கன்னே புரியல. ஏன்னா ஒரு வேல்யூ அதிகமாக இருக்குது, ஒரு வேல்யூ கம்மியாக இருக்குது, கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ எனக்கு இதுதான் டார்கெட், இந்த டார்கெட் நோக்கி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இந்த இன்ஃப்ளேஷன் வந்து 6க்கு மேலே போகுது, அதனால ரெப்போ ரேட்டை நாங்கள் ஏற்றுறோம். இந்த இன்ஃப்ளேஷன் 3 கீழே குறையுது, 2 கீழே குறையுது, அதனால நாங்கள் ரெப்போ ரேட்டை குறைக்கிறோம். இப்படின்னு ஒரு டார்கெட்டடான ஒரு ஐடியா கொடுத்துட்டா எல்லா மக்களுக்கும் புரிஞ்சிடும், கவர்மெண்ட்டுக்கும் புரிஞ்சிடும். ஸோ அந்த டார்கெட்டே இல்லாமல் இருந்தனால தான் அப்போ கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. ஸோ ஒரு டைம் ஒரு சிலர் வந்து இப்போ என்னன்னா, பேங்க் எல்லாத்துக்குமே வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றுனா லெண்டிங் ரேட் அதிகமாகும், ஸோ நிறைய ப்ராஃபிட் வரும். ஆனால் டெபாசிட் இந்த ஒரு சைடில் என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளேஷனை குறைக்கலாம் அப்படின்ட்டு குறைக்கிறப்போ என்ன ஆகிடும், டெபாசிட்டில் நம்ம பேங்க்ல போட்டிருக்க வட்டியும் குறைஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பேங்க்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனுக்காக நம்ம ரெப்போ ரேட்டை குறைச்சா நம்மளோட டெபாசிட்ல இருக்க வட்டி ரேட்டு குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராடிக்டரியான நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கிறதுனாலேயே இது வந்து ஒரு ஆர்பிஐ கவர்னர் மட்டும் எடுக்கக்கூடாது, கவர்மெண்டோட சேவும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு டார்கெட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு
கவர்மெண்ட் வந்து அப்போ ஆர்பிஐ கவர்னரா 2013-14 இருந்த ரகுராம் ராஜன் என்ன பண்றாரு, அப்போ டெப்டி கவர்னரா இருந்த உர்ஜித் பட்டேல் who was a future ஆர்பிஐ கவர்னர், உர்ஜித் பட்டேல் தலைமையில ஒரு கமிட்டி போடுறாங்க. அதான் உர்ஜித் பட்டேல் கமிட்டி. இந்த உர்ஜித் பட்டேல் கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் தராங்க 2014ல. என்ன தராங்க அப்படின்னா, from now onwards we'll have a target of 4% plus or minus 2. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தா அந்த 4% plus or minus 2 உர்ஜித் பட்டேல் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் வருது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. உர்ஜித் பட்டேல் கமிட்டி. ரகுராம் ராஜனுக்கு அப்புறமா ஆர்பிஐ கவர்னரா இருந்தது இவர் தான். இவருக்கு அப்புறமா தான் சக்திகாந்த தாஸ் வந்தாரு. ஸோ உர்ஜித் பட்டேல் கமிட்டி வந்து என்ன பண்றாங்க, இவர் தான் வந்து டார்கெட் தராரு. 4 plus or minus 2 தான் நம்ம டார்கெட். 2 to 6 மெயின்டைன் பண்ணணும். 6க்கு மேல போகக்கூடாது, 2 கீழே போகக்கூடாது அப்படின்றாரு. ஸோ எது டார்கெட்? சிபிஐ கம்பைண்டை தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அதுக்கு தான் நம்ம சிபிஐ கம்பைண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சிபிஐ கம்பைண்டை தான் நம்ம வந்து 4% மெயின்டைன் பண்ண போறோம் அப்படிங்கறத முடிவு பண்றாரு. இந்த முடிவு யார் எடுக்க போறா? இப்போ கவர்மெண்டா ஆர்பிஐ அப்படின்னு டசல் வரும்போது, ஓகே நம்ம மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கமிட்டியில கவர்மெண்ட்ல இருந்து 2 பேர், ஆர்பிஐல இருந்து 3 பேர். ஸோ ஆர்பிஐல இருந்து 3 பேர், கவர்மெண்ட்ல இருந்து 2 பேர், மொத்தம் 5 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு உர்ஜித் பட்டேல் சொல்றாரு. ஸோ இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்த உடனே கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அது என்னது, அது உங்க சைட்ல இருந்து 3 பேர், எங்க சைட்ல இருந்து 2 பேர்னா அப்போ ஆர்பிஐயோட சே தான் ஃபைனலா இருக்கும், 2 ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட்ல இருந்து 4 பேர் இருக்கணும், ஆர்பிஐல இருந்து 3 பேர் இருக்கணும்ன்றாங்க. ஸோ இப்படி ஒரு டசல் வந்த பிறகு ஃபைனலா என்ன ஆகுது, 2015ல ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ணி என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, we are going to bring in the inflation targeting regime. So inflation targeting regime na inflation நம்ம 4% டார்கெட் பண்ண போறோம். plus or minus 2 குள்ள இருக்குதா அதுன்னு மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ அந்த டார்கெட்டை வந்து நம்ம பண்றது எதுனா சிபிஐ கம்பைண்டை டார்கெட் பண்ண போறோம். ஸோ அது டார்கெட்ல இருக்கா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய கடமை யாருக்கு அப்படின்னா ஆர்பிஐ கவர்னருக்கு இல்லை. அது பவர் வந்து நம்ம மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி கொடுத்துடலாம். இந்த கமிட்டியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்க போறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா 3-3 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி 6ன்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ ஆர்பிஐல இருந்து ரெப்ரசென்ட் பண்ண 3 பேர், கவர்மெண்ட்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ண 3 பேர், இந்த 6 பேருமே சேர்ந்து இந்த டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ இப்போ 6 பேர் சேர்ந்து தான் நம்ம மானிட்டரி பாலிசி ரிலேட்டா ரெப்போ ரேட் ஏற்றுறது, இறக்குறது, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், இந்த மாதிரி முடிவுகள் எல்லாமே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அல்டிமேட், ஸோ ஆர்பிஐ ஆக்டே அமெண்ட் பண்ணி ஆர்பிஐ கோலே மாத்துறாங்க. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் வித் growth ரேட் இன் மைண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எதுல சேர்க்கிறாங்க, ஆர்பிஐயோட ஆக்ட்லேயே சேர்க்கிறாங்க. ஸோ ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவா இனிமேல் இருக்க போகிறது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்னு இல்லை, பிரைஸ் ஸ்டெபிலிட்டின்னு இருக்கும். பிரைஸ் ஸ்டெபிலிட்டினா என்ன, பிரைஸ் ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணுறது. ஸோ பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வித் growth ரேட் இன் மைண்ட், அந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்றங்கிற பேர்ல growth ரேட் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதை வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மானிட்டரி பாலிசி கமிட்டியை வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த கமிட்டி தான் இனிமேல் ரெப்போ ரேட் ரிலேட்டட் டெசிஷன்ஸ் எடுக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணி 2016ல அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் வந்து பிரீஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ 2016லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கமிட்டி தான் தே ஆர் ஒர்க்கிங் டு அச்சீவ் தி டார்கெட்ஸ். ஓகே, ஸோ ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைன்ட் அ மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட். ஸோ ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா signed a monetary policy framework agreement in 2015 which made inflation targeting to achieve the price stability with growth rate in mind as responsibility of RBI. அது வந்து RBI ஓட ரெஸ்பான்சிபிலிட்டியாவே ஆட் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? ஸோ இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் டு அச்சீவ் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வித் growth rate in mind, அதாவது growth rate அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம பிரைஸ் ஸ்டெபிலிட்டியை என்ஷோர் பண்ணணும். ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில மொத்தம் வந்து 6 மெம்பர்ஸ். 6 மெம்பர்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா 3+3 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ 3 மெம்பர்ஸ் from RBI side, 3 members from government sides அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஈக்குவலா வச்சுக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ சைட்லேருந்து வரக்கூடிய 3 பேர் யார் யாரு, ஆர்பிஐ கவர்னர் ஒருத்தர். ஸோ அவர் தான் வந்து இந்த கமிட்டிக்கு சேர்பர்சனாகவும் இருக்க போறாரு. ஸோ சக்திகாந்த தாஸ். அதை தாண்டி டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ இன்சார்ஜ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஸோ ஆர்பிஐல மொத்தம் வந்து 4 டெப்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ்ல பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. ஆர்பிஐக்கு வெறும் பேங்கிங் ரெகுலேஷன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்கு. கரன்சியை பிரிண்ட் பண்ணணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணணும், பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணணும், ஃபினான்ஷியல் செக்டர் ரெகுலேட் பண்ணணும், பேமெண்ட் சிஸ்டம் ரெகுலேட் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஸோ இந்த ஏகப்பட்ட வேலைகளை இந்த 4 டெப்டி கவர்னர் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அதுல மானிட்டரி பாலிசிக்கு இன்சார்ஜா இருக்கிற டெப்டி கவர்னர் மெம்பரா இருப்பார். ஸோ ஆர்பிஐ கவர்னர் ஒரு மெம்பர், டெப்டி கவர்னர் ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஒரு மெம்பர். மூணாவதா ஆர்பிஐக்குள்ள ஆர்பிஐ போர்டு அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கு. ஸோ ஆர்பிஐ கன்சிஸ்ட் ஆஃப் அ போர்டு. இப்போ எல்லா கம்பெனிலையுமே வந்து சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர், போர்டு மெம்பர்ஸ் அப்படின்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஆர்பிஐக்குள்ள ஆர்பிஐ போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டில் வந்து ஒரு 21 பேர் இருக்காங்க. அந்த போர்டை வந்து நாமினேட் பண்ற ஒரு மெம்பர், அந்த போர்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு மெம்பர். ஸோ இப்போ கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. போர்டு மீட்டிங்னு ஒன்று நடக்கும்,
போர்ட் டைரக்டர்ஸ் போர்ட் டைரக்டர்ஸ்னா ஃபைனலாக கம்பெனி ரிலேட்டட் டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. அந்த டெசிஷன்ஸ் தான் சிஇஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஸோ கம்பெனிஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த போர்ட் மீட்டிங், அந்த மாதிரி ஆர்பிஐலையும் ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கும். ஸோ வேரியஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அந்த போர்ட்லேருந்து ஒரு நாமினேட். ஸோ இவங்க 3 பேருமே ஆர்பிஐ சைட்லேருந்து வராங்க. அண்ட் ரிமைனிங் 3 மெம்பர்ஸ் வந்து would be represent தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, மிச்சம் 3 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து மொத்தம் 6 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ 3 யூனியன் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்டோட இப்போ ஆர்பிஐ சைட்லேருந்து வர இந்த 3 பேருமே எக்ஸ் அஃபிஷியோ. எக்ஸ் அஃபிஷியோனா என்ன அப்படின்னா, ஸோ இவங்க வந்து எக்ஸ் அஃபிஷியோனா இந்த சீட்ல யாரா இருக்காங்களோ அவங்க மெம்பரா இருக்கிற வரைக்கும் அவங்க தான் மெம்பர். ஆர்பிஐ கவர்னர் தான் மெம்பர். ஸோ whoever is the member of RBI governor, whoever is the RBI governor, that person will be the chairperson. Whoever is the deputy governor, that person will be the member. ஸோ இவங்க தான் அந்த ஒரு இண்டிவிஜுவல் மெம்பர் இல்லை, அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் மெம்பர். அதான் வந்து எக்ஸ் அஃபிஷியோ. ஸோ ஆர்பிஐ கவர்னர் அப்படிங்கிற சீட்ல யார் இருக்காங்களோ அந்த பர்சன் தான் மெம்பர்ஸ். ஸோ அவங்க அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் அவங்க தான் மெம்பர்ஸா இருப்பாங்க. பட் கவர்மெண்ட் நாமினேட் பண்ற இந்த 3 மெம்பர்ஸ் இருக்காங்களே, இந்த 3 மெம்பர்ஸுமே வந்து தே வில் பி holding the office for the period of 4 years. 4 yearsக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ 2016ல வந்து இது வந்து அமலுக்கு வந்தது. ஸோ 2016ல இருந்து 20 வரைக்கும் ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஸோ தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். அப்போ 20க்கு அப்புறமா வேற 3 பேரை தான் போடணுமே தவிர அதே பேரை போட முடியாது. அது ஏன் அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்காக. அதே ஆளுங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தரோங்கிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக நடந்துக்க மாட்டாங்க, சாதகமாக நடந்துப்பாங்க, அட்டானமஸாக நடந்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் சாதகமாக இருந்தால் தான் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேணும்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்டானமஸ் டெசிஷன் எடுக்காம இப்படி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நோ ரீஅப்பாயின்மெண்ட், நீ ஒன்ஸ் தான் மெம்பராக இருக்க முடியும். ஸோ 2020 to 24க்கு நம்ம அடுத்த செட் ஆஃப் மெம்பரையும் அப்பாயிண்ட் பண்ணோம். அவங்களோட பதவி காலம் 24ஓட முடியுது. நீங்கள் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்கும், 25ல நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுறப்போ ஆட்டோமேட்டிக்காக புது 4 மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. The 3 union government nominees in monetary policy committees are mandated to be. அவங்கலாம் வந்து யாரா இருக்கணும், இந்த கவர்மெண்ட் நாமினேட் பண்ற இந்த 3 மெம்பர்ஸ் யாரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they should have ability, integrity and standing and having knowledge of economics, banking, finance and monetary policy. இந்த 4 ஏரியாலையும் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கணும். இந்த 4 ஏரியால எக்ஸ்பர்ட்ஸா இருக்கவங்க தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் இது வரைக்கும் மொத்தம் 8 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 6 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு 3 பேர், அப்புறம் ஒரு 3 பேர். இவங்க அப்பாயிண்ட் பண்ண எல்லாருமே எப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்தவங்களோ, இல்லைனா வந்து ஒரு காலேஜில் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, அண்ட் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் வேலை செஞ்ச செக்ரட்டரிஸ், இந்த மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் நாலேஜாக இருக்கிறவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் ப்ரோஹிபிட்ஸ் அப்பாயிண்டிங் எனி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேச்சர் ஆர் அ பப்ளிக் சர்வெண்ட் ஆர் அன் எம்ப்ளாயி. ஸோ ஆக்சுவலி ஐஏஎஸ் ஆஃபீஸர் சர்விங் ஆஃபீஸர்ஸ் இல்லை, ஐ மீன் செக்ரட்டரி அந்த ரிட்டையர் ஆனவங்கள தான் நான் சொன்னேன். ஸோ சர்விங் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் ப்ரோஹிபிட்ஸ் அப்பாயிண்டிங் எனி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி வரக்கூடாது. ஸோ எல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கோங்க யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு. ஸோ எனி எம்பி ஆர் அ பப்ளிக் சர்வெண்ட் ஆர் எனி எம்ப்ளாயி ஆஃப் ஆர் தி போர்டு ஆர் தி கமிட்டி ஆஃப் தி ஆர்பிஐ. ஸோ எனிஒன் ஹூ இஸ் தி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களால அலௌட் இல்லை. அண்ட் அபவ் தி ஏஜ் ஆஃப் 70, ஸோ 70 வயசு கீழே இருக்கவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஸோ கிளியரா இதுதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 4 years நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல நாலேஜ் இருக்கணும், இதெல்லாம் வந்து அப்படியே ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். கவர்மெண்ட் கேன் ஆல்சோ ரிமூவ் எனி ஆஃப் இட்ஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஃப்ரம் மானிட்டரி பாலிசி கமிட்டி இஃப் சர்டன் கண்டிஷன்ஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் வாரண்ட். ஸோ எப்போ வேணா அந்த மெம்பர்ஸ் வந்து அவங்க மானிட்டரி பாலிசி கமிட்டிலேருந்து ரிமூவ் பண்ணலாம். The policy interest rate required to achieve inflation target is decided. So repo rate அப்படிங்கிற அந்த ரெப்போ ரேட்டை தான் வந்து பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெப்போ ரேட்டு தான் ஆங்கர் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா ரெப்போ ரேட் ஏறிச்சுன்னா எல்லாமே ஏறிடும் மார்க்கெட்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கர் ரேட் அது. ஸோ அந்த ரெப்போ ரேட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் மானிட்டரி பாலிசி கமிட்டி முடிவு பண்ணும்போது த்ரூ ஓட்டிங். ஸோ இவங்க வந்து ஓட்டிங்ல தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி இஸ் ரிக்வயர்ட் டு மீட் அட்லீஸ்ட் 4 times a year. ஸோ அட்லீஸ்ட் 4 times a year அப்படின்னா அப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒன்று. ஸோ நமக்கு என்னென்ன இருக்கு, ஏப்ரல் மே ஜூன் ஒரு குவார்ட்டர், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு குவார்ட்டர், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து 3rd குவார்ட்டர், ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து 4th குவார்ட்டர். இப்படி வருஷத்தை நம்ம 4 குவார்ட்டரா பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு மீட்டிங் மினிமம் நடக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 4 times இருக்கு. நம்ம ஆனால் ப்ராக்டிக்கலாக இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா 6 times வந்து மீட் பண்றாங்க. 6 timesனா எப்படி அப்படின்னா ஈவன் மந்த்ஸ்ல, அதாவது ஈவன் மந்த்னா என்னென்ன, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூனு, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர் அப்படின்னு 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஈவன் மந்த்ஸ்ல மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாசத்துக்கான மீட்டிங் வந்து அக்டோபர்ல நடந்துச்சு. ஸோ அக்டோபரோட மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அடுத்த மீட்டிங் டிசம்பர்ல நடக்க இருக்கு. சரியா?
ஸோ எவ்ரி 2 months இவங்க மீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் எவ்வளோப்பா இருக்கு, இன்ஃப்ளேஷன் டார்கெட் குள்ள இருக்கா, இன்ஃப்ளேஷன் நிறையா இருக்கா, ஸோ ஃபியூச்சரில் இன்ஃப்ளேஷன் ஏறுமா, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ரெப்போ ரேட்டை ஏற்றலாமா வேணாமா, இல்லை அப்படியே நோ சேஞ்சில் வைக்கலாமா, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் ரெப்போ ரேட்டை ஏற்றணுமா, அந்த இன்ஃப்ளேஷனுக்கான காரணம் என்ன, அது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனா இல்லை கோர் இன்ஃப்ளேஷனா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு ஃபுட் அண்ட் ஃபியூவல்னால வருதா, நம்ம மானிட்டரி பாலிசி டெசிஷன் தான் எடுக்கணுமா, இல்லை கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிற முடிவெல்லாம் பார்த்துட்டு ரெப்போ ரேட்டை ஏற்றலாமா வேணாமா அப்படின்னு ஓட்டிங் பண்ணுவாங்க. ஸோ 3-3 அப்படின்னு இருக்கிறதுனால ஓட்டிங் நடக்கிறப்போ மோஸ்ட்லி வந்து 4-2 இல்லை 5-1 இல்லை 6-0 அப்படின்னு தான் வந்திருக்கு. 3-3 இது வரைக்கும் வந்ததில்லை. பட் ஆர்பிஐலேருந்து 3 பேர், கவர்மெண்ட்லேருந்து 3 பேர் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் 3-3 கூட வரலாம். ஸோ அப்படி 3-3 வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஆர்பிஐ கவர்னர் இஸ் ஹேவிங் தி கேஸ்டிங் அவுட். கேஸ்டிங் அவுட்னா என்ன அப்படின்னா, ஆர்பிஐ கவர்னர் வந்து அப்படி டை ஆகும்பொழுது ஆர்பிஐ கவர்னர் வந்து எந்த சைடு ஓட்டு போடுறாரோ அதுதான் வின். ஸோ அவர் 2வது ஓட்டு போடலாம். ஸோ ஆர்பிஐ கவர்னர் 2வது ஓட்டு போடுறப்போ அஃப்கோர்ஸ் ஆர்பிஐ சைடுக்கு தான் அவர் போடுவார். ஏன்னா இது மானிட்டரி பாலிசி இஸ் அ டொமைன் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ அதனால ஆர்பிஐக்கு ஒரு குட்டி அட்டானமி இதில் தரும் டியூரிங் தி கேஸ் ஆஃப் டை. ஸோ quorum ஆஃப் தி மீட்டிங் இஸ் 4 members. மினிமம் 4 பேர் வந்தால் தான் மீட்டிங்கே நடக்கும். In the event of equality of votes, governor is having a second vote or a casting vote. Resolution adopted by Monetary Policy Committee is published after the conclusion of the meeting. So over meeting முடிஞ்சோன்னா governor வந்து அந்த resolution படிப்பார். Once in every 6 months, the Reserve Bank of India is required to publish a document called Monetary Policy Report. Every 6 months வந்து Monetary Policy Report அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணோம். அதில் வந்து இந்தியாவில் வந்து எங்கெங்கெல்லாம் எதனால் இன்ஃப்ளேஷன் இருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டாவையும் forecast for the inflation for next 6 to 18 months, அடுத்த 6லேருந்து 1.5 மாசம் வருஷத்துக்குள்ள இன்ஃப்ளேஷன் எதனாலாம் வரலாம், ஃபியூச்சரில் இன்ஃப்ளேஷன் எப்பப்பெல்லாம் வரலாம் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன்ஸும் கொடுக்கணும். ஸோ தட் மக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எல்லாருமே அவேராக இருக்கணும், முன்கூட்டியே அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரலான பாயிண்ட்ஸ், நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் டார்கெட் என்ன, 4 ± 2க்குள்ள மெயின்டைன் பண்ணணும். இந்த 4 ± டார்கெட் ஒரு குவார்டர் மெயின்டைன் பண்ணலன்னா அது ஃபெயிலியர் கிடையாது. மானிட்டரி பாலிசி ஃபெயிலியர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இன்ஃப்ளேஷன் 5ல் இருக்கு, டக்குன்னு செகண்ட் குவார்டர் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து 7க்கு போயிடுச்சு அப்படின்னா 7க்கு போயிடுச்சு, தேர்ட் குவார்டரில் திரும்ப 4 வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபெயிலியர் கிடையாது. கண்டினியூஸாக 3 குவார்ட்டருக்கு டார்கெட் ரீச் ஆச்சுன்னா தான் இட் கால்ட் ஃபெயிலியர். ஸோ ஆர்பிஐ ஷல் பி டீம்ட் டு ஹவ் ஃபெயில் டு மீட் தி டார்கெட் இஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் மோர் தென் 6 or less than 2 ஃபார் 3 consecutive quarters. வெறும் 3 quarters இல்லை, கன்சிக்யூட்டிவா 3 quarters. அப்போ 2 குவார்டர் கன்சிக்யூட்டிவா இருந்து ஒரு குவார்டர் வந்து டார்கெட்குள்ளே வந்துட்டு திரும்ப அடுத்த குவார்டர் வந்து டார்கெட் ரீச் ஆனாலும் அது ஃபெயிலியர் கிடையாது. 3 குவார்டர்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவா ஃபெயிலியர் ஆனாதான் அதுக்கு பேர் ஃபெயிலியர். புரியுதா? ஸோ அதனால 3 consecutive quarters அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 consecutive குவார்டருக்கு அது 6க்கு மேலே 2 கீழே போகக்கூடாது. இப்போ ஆர்பிஐ ஃபெயில்ஸ் டு மீட் தி டார்கெட் இட் ஷல் கிவ் அ ரிப்போர்ட் டு யூனியன் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் கிட்ட அவங்க பதில் கொடுக்கணும், ஏன் வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல, ஸோ எப்போத்துக்குள்ளே இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண போறீங்க, அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்க அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை டீட்டெயில்டாக கொடுக்கணும். வை யூ டிடன்ட் அச்சீவ் தி டார்கெட், சரி டார்கெட்டை எப்போ அச்சீவ் பண்ணுவேன், அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடணும். எனி டிஸ்பியூட் ரிகார்டிங் தி இன்டர்பிரேஷன் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் அக்ரிமெண்ட் ஷல் பி ரிசால்வ் த்ரூ மீட்டிங் வித் கவர்னர் அண்ட் கவர்னர். இது ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ கவர்னரும் சேர்ந்து மீட்டிங் பண்ணி டெசிஷன் எடுப்பாங்க. இது ஃபுல்லாகவே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, வாட் இஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி, வை இட் வாஸ் ஃபார்ம். ஸோ இந்த கமிட்டி 2016 ஃபார்ம் பண்ணோம். 2016 ஃபார்ம் பண்ணதுலேருந்து 2020 வரைக்கும் டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணாங்க. 2020ல் பேண்டமிக் இயரில் தான் என்ன ஆச்சு, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் டார்கெட் வாஸ் பிரீச்ட். டார்கெட் வந்து பேண்டமிக் இயரில் தான் கண்டினியூஸாக இன்ஃப்ளேஷன் வந்து 6க்கு மேலேயே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டார்கெட் ரீச் ஆச்சு. ஸோ ஏன்னா அது பேண்டமிக், அஃப்கோர்ஸ் சப்ளை ஷாக்னால தேர் வாஸ் அ ஹியூஜ் இன்ஃப்ளேஷன். ஸோ அப்போ தான் என்ன பண்ணாங்க, ரெப்போ ரேட்டை வந்து என்ன பண்ணாங்க, லோலே மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ டார்கெட் ரீச்சாக இன்ஃப்ளேஷன் அவ்வளோ ஹையாக இருந்தாலும் அது காரணம் வந்து மணி சப்ளை கிடையாது. ஜிடிபி வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு பேண்டமிக்ல. ஜிடிபி நெகட்டிவ்ல -5ல் இருக்கிறப்போ இன்ஃப்ளேஷன் ஹையா இருந்துச்சு, அதுக்கு பேர் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ நம்ம போன சாப்டர்லேயே பார்த்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது காஸ்ட் புஷ், சப்ளை ஷாக்னால வந்து இன்ஃப்ளேஷன் தான். ஸோ ஆர்பிஐல ரெப்போ ரேட் வச்சுலாம் எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை லோவா தான் வச்சிருந்தாங்க. ஏன் லோவா வச்சிருந்தாங்க, ஜிடிபி growth ரெக்கவர் ஆனவங்கிறதுக்காக லோவில் வச்சிருந்தாங்க. ஸோ ஜிடிபி growth வந்து 4 மைனஸ்ல இருக்குங்கிறதுனால ரெப்போ ரேட்டை 4லேயே மெயின்டைன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, பேண்டமிக் ஃபுல்லாகவும் லோ ரெப்போ ரேட்டை தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா ஜிடிபி வந்து நெகட்டிவ்லேருந்து வரணும்னு. ஸோ 2021ல் எக்கனாமி ரெக்கவர் ஆன பிறகு நார்மல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க, 4லே தான் இருந்துச்சு. 22ல் உக்ரைன் வார் வருது. உக்ரைன் வார் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து திரும்ப பீக் ஆகுது. உக்ரைன் வார் வந்து இன்ஃப்ளேஷன் திரும்ப பீக் ஆனோன்னு தான் ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, ரெப்போ ரேட்டை ஏற்ற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதுக்குள்ள எக்கனாமி ரெக்கவர் ஆயிடுச்சு. 2022க்குள்ள எக்கனாமி ரெக்கவர் ஆயிடுச்சு, நார்மல் ஆனதுனால. இப்போ உக்ரைன் வார்னால திரும்ப இன்ஃப்ளேஷன் பீக் ஆன பிறகு 2022லேருந்து ஸ்லோவாக ரெப்போ ரேட்டை ஏற்றி 2023ல் இப்போ கரண்ட்லி 6.5க்கு வந்துட்டோம்.
ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து செம்ம ஷூட்டப்பாக இருந்தது. 2022 2023 பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து திரும்ப வந்து ரெண்டாவது வாட்டி நம்ம டார்கெட்டை பிரீச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரீச் பண்ணது பேண்டமிக்னால, ரெண்டாவது டார்கெட் வந்து உக்ரைன் வார்க்கு அப்புறம் பிரீச் பண்ணோம். ஸோ அதை திரும்ப வந்து கண்ட்ரோல் பண்ணி இப்போ தான் இன்ஃப்ளேஷனை திரும்ப வந்து நம்ம 4.5 கீழே 6 கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதான் வந்து ரெப்போ ரேட்டில் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ அதே மாதிரி வந்து வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஆர்ஆர். ஸோ சிஆர்ஆரும் வந்து ரொம்ப நாள் வந்து 4ல் தாங்க இருந்துச்சு. இப்போ சிஆர்ஆர் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளாக அது வந்து 4ல் தான் இருந்துச்சு. ஸோ பேண்டமிக்ல 2020ல் ஜிடிபி க்ரோத் பயங்கரமாக படுத்துச்சு, நெகட்டிவ்ல போயிடுச்சுல. அப்போ ஜிடிபி க்ரோத்தை ரெக்கவர் பண்ணணும்னா நிறைய பம்பின் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ரெப்போ ரேட்டை 4லேருந்து 3% குறைச்சாங்க. ஸோ பேண்டமிக்ல குறைச்சாங்க. ஸோ எக்கனாமி திரும்ப ரெக்கவர் ஆன பிறகு 2021ல் திரும்ப 4%க்கே மாற்றிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ 4%லேயே போயிட்டு இருந்தது. உக்ரைன் வார் அப்போ 2022ல் திரும்ப வந்து இன்ஃப்ளேஷன், உங்களுக்கு புரியுதா? ஸோ பேண்டமிக்ல தான் சிஆர்ஆரை ஃபர்ஸ்ட் டைம் குறைக்கிறாங்க. சிஆர்ஆரை குறைச்சோன்னே என்ன ஆயிடுச்சு, 1% சிஆர்ஆரை குறைச்சோன்னே ஆர்பிஐ கிட்ட இருக்கிற, அப்போ ஆர்பிஐ கிட்ட அவங்க 4 ரூபா கட்ட வேண்டியதுல 3 ரூபா கட்டினா போதும். அப்போ ஆர்பிஐ வந்து 1% பணத்தை திரும்ப கொடுத்துரும். அப்படி 1% பணத்தை திரும்ப கொடுக்குறது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி. ஸோ அந்த 1% கட் பண்ணதுனால 1.5 லட்சம் கோடி வர்த் ஆஃப் லிக்விடிட்டி மூவ்ட் ஃப்ரம் ஆர்பிஐ டு பேங்க்ஸ். ஸோ அது மூலமா எக்கனாமி ரெக்கவர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நார்மல்சி ஆன பிறகு திரும்ப சிஆர்ஆர் 4% ஆகி பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ திரும்ப வந்து உக்ரைன் கிரைசிஸ்ல இன்ஃப்ளேஷன் பீக்ல இருக்கிறப்போ என்ன பண்ணாங்க, சிஆர்ஆர் 4.5 ஆக்குனாங்க. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் தான் சிஆர்ஆரை வந்து கை வைப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் கை வைக்க மாட்டாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் ஹையாவே இருக்கிறதுனால தான் சிஆர்ஆர் 4.5லே இருக்கு. ஸோ கரண்ட்லி சிஆர்ஆர் இஸ் இன் 4.5. ஸோ ரெப்போ ரேட் எப்படி போயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ ரெப்போ ரேட் வந்து 2019ல் வந்து என்ன ஆச்சு, அது வந்து 6ல் இருந்துச்சு. அது வந்து குறைச்சு 4% கொண்டு வராங்க 2020ல். பேண்டமிக்ல வந்து பயங்கர ஸ்லோ டவுன் ஆனதுனால அது 4லேயே மெயின்டைன் பண்ணாங்க. டில் 22 வரைக்கும் 4லேயே மெயின்டைன் பண்ணாங்க. 22ல் திரும்ப ஷூட் அப் ஆன ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 23ல் திரும்ப வந்து 6க்கு வந்துட்டாங்க, 6.5க்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து 6.5ல இருக்கு டில் 2024. ஓகே, ஸோ ரெப்போ ரேட்டோட எவல்யூஷன் வந்து இப்படி போயிருக்கு. கிளியரா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பான்ஷனரி, ஸோ மானிட்டரி பாலிசி டைப்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மானிட்டரி பாலிசி டைப்ஸில் 2 types ஆஃப் மானிட்டரி பாலிசி அண்ட் 5 types ஆஃப் ஸ்டான்சஸ். இதை பார்த்துட்டு நம்ம மானிட்டரி பாலிசி சாப்டரை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ மானிட்டரி பாலிசியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஸோ மானிட்டரி பாலிசியில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி ஆர் சீப் மணி பாலிசி, கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி ஆர் டைட் மணி பாலிசி. ஸோ எக்ஸ்பான்ஷனரி பாலிசினா என்ன? எக்ஸ்பான்ஷனரினா என்ன அப்படின்னா விரிவாக்க பணவியல் கொள்கை. ஸோ எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசியை சீப் மணி பாலிசி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பான்ஷனரியில என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மணி சப்ளையை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னா டைட் மணி பாலிசி. இது வந்து நம்ம டைட் மணி பாலிசி ஆர் டியர் மணி பாலிசி அப்படின்னு கூட சொல்லுவோம். டிஏஆர், டியர். ஸோ டைட் மணி பாலிசி ஆர் டியர் மணி பாலிசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசியில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்ட்ராக்ஷனரினா என்னன்னு பார்ப்போம். ஸோ கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி எப்போ பண்ணுவாங்க? கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசினா மணி சப்ளையை கான்ட்ராக்ட் பண்ணணும், சுருக்கணும், கம்மியாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. நம்ம எப்போ கம்மியாக்கணும்னு நினைப்போம்? when inflation is high. ஆல்ரெடி படிச்சது தான். இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கிறப்போ தான் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசியை போடுவோம். ஆர்பிஐ வந்து எப்போ கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி போகும்? எப்போ வந்து கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி போகுது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கிறப்போ தான் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசிக்கு போகுது. ஸோ இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கிறப்போ ஆர்பிஐ வந்து மணி சப்ளையை கான்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, மணி சப்ளையை டைட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ மணி சப்ளை டைட் பண்றப்போ என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் குறையும் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க? சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் ஏற்றிடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? பேங்க் ரேட்டையும் ரெப்போ ரேட்டையும் ஏற்றலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல என்ன பண்ணுவாங்க? பை ஆப்ரேஷன் பண்ணலாம். பை ஆப்ரேஷன்னா என்ன? பை ஆப்ரேஷன் சாரி ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல செல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல செல்னா என்ன? பை செல்லிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஆர்பிஐ கேன் அப்சார்ப் தி மணி. ஸோ ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி வித்து லிக்விடிட்டி அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அப்சார்ப் பண்றப்போ மணி சப்ளை குறைஞ்சிரும். ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல செல் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ஏற்றுறது மூலமாகவும் ரெப்போ ரேட் ஏற்றுறது மூலமாகவும் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல செல் ஆப்ரேஷன் பண்றது மூலமாகவும் ஆர்பிஐ வந்து மணி சப்ளையை கான்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை டைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. இட் இஸ் டன் when inflation is high. ஸோ அதோட ஆப்போசிட் தான் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி which is done when GDP is low.
ஸோ ஜிடிபி இஸ் லோ அப்படிங்கிறப்போ தான் இது பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் குறைச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பேங்க் ரேட்டையும் ரெப்போ ரேட்டையும் குறைச்சிருவாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் என்ன பண்ணலாம், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் பை ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறது மூலமாக they can increase, expand the money supply. ஸோ ரெப்போ ரேட்டெல்லாம் குறைக்கிறதுனால லோன் வந்து சீப்பாகவே கிடைக்கும். அதனால இது சீப் மணி பாலிசி. இங்கே ரெப்போ ரேட்டை ஏற்றுறதுனால லோன் கிடைக்கிறது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதனால டைட் மணி பாலிசி. ஸோ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கிறப்போ டைட் மணி பாலிசி, இன்ஃப்ளேஷன் லோவாக இருக்கிறப்போ ஆர் ஜிடிபி க்ரோத் லோவாக இருக்கிறப்போ சீப் மணி பாலிசி. ஸோ இப்படி 2 பாலிசி பண்ணுறது மூலமாக நம்ம ஜிடிபி க்ரோத்தை ரிவைவ் பண்ண முடியும். எக்ஸ்பான்ஷனரி பாலிசி இஸ் டு ரிவைவ் ஜிடிபி க்ரோத், கான்ட்ராக்ஷனரி பாலிசி இஸ் டு ரிவைவ் இட்ஸ் டு கண்ட்ரோல் தி இன்ஃப்ளேஷன். புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ திஸ் இஸ் ஆல் தி கான்செப்ட்ஸ். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம மானிட்டரி பாலிசி ஸ்டான்சஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் டைட் மணி பாலிசி. ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சீப் மணி பாலிசி. ஸோ இப்போ மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடக்கும். மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடந்து இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, ரெப்போ ரேட்டை ஏற்றிடுறாங்க. ரெப்போ ரேட்டை ஏற்றுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ அப்போ என்ன பாலிசி ஃபாலோ பண்ணியிருக்காங்க, டைட் மணி பாலிசியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரியா? அப்படி ஏற்றி முடிச்ச பிறகு ஆர்பிஐ கவர்னர் வந்து அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட ரிப்போர்ட்டை ரீட் பண்ணுறப்போ மானிட்டரி பாலிசி ஸ்டான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். ஸ்டான்ஸ்னா என்ன அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு. ஸோ நிலைப்பாடுனா என்னன்னா ஆர்பிஐ வந்து என்ன மூட்ல இருக்காங்க, என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ல போகுது. ஸ்டான்ஸுங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா ஆர்பிஐ வந்து என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, என்ன மூட்ல இருக்காங்க, அண்ட் அடுத்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டான்ஸ். ஸோ எப்பவுமே வந்து ஆர்பிஐ வந்து ஒரு மானிட்டரி பாலிசி மீட்டிங் முடிஞ்ச உடனே இந்த 5 ஸ்டான்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டான்ஸை சொல்லுவாங்க. ஸோ ஸ்டான்ஸை சொல்றாங்க அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஆர்பிஐ என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, அடுத்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இப்போ டக்குன்னு வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டப்புன்னு ஏற்றிட்டு இருக்காங்க, திடீர்னு வந்து இறக்குறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், டெபாசிட்டர்ஸ்க்குலாம் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், பேங்க்லாம் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும். ஸோ இஷ்டத்துக்கு வந்து டப்புன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறது இறக்குறதுங்கிறது ஒரு எக்கனாமிக்ல பெரிய ஷாக் கொடுக்கும். ஸோ அப்போ ஃபியூச்சர்ல என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஐடியாவை மக்களுக்கு முந்தின மீட்டிங்லேயே சொல்லிட்டோம் அப்படின்னா மக்களும் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க, ஃபர்ம்ஸ் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க, பேங்க்ஸ் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. ஸோ அப்படி ப்ரிப்பேர்டா இருக்கிறப்போ ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கிடைக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த பிஸ்னஸ் கிடைக்குது, ஸ்டெபிலிட்டி இந்த எக்கானமி கிடைக்குது. ஸோ அப்போ ஆர்பிஐ கவர்னர் என்ன பண்ணுவார், இந்த வாட்டி மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ரெப்போ ரேட்டை ஏற்றுறோம். ஸோ ரெப்போ ரேட்டை ஏற்றுறதுனால நம்ம டைட் மணி பாலிசி அடாப்ட் பண்றோம். ஸோ டைட் மணி பாலிசி அடாப்ட் பண்றோம். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்க போகுது, அதனால எங்களுடைய ஸ்டான்ஸ் வந்து ஹாக்கிஷ் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படி ஹாக்கிஷ் அப்படின்னு சொல்றாருன்னா அடுத்த மீட்டிங்லயும் நிச்சயமா ரேட் ஹைக் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அடுத்த 2 மாசம் கழிச்சு மீட்டிங் நடத்துறப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து மக்கள் எல்லாருக்கும் போயிடும். இந்த வாட்டி ஏத்திட்டாங்க, அடுத்த வாட்டி ஏத்த தான் போறாங்க அப்படின்னு ஓகே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. டக்குன்னு ஆர்பிஐ கவர்னர் என்ன பண்ணுவாரு, டவ்விஷ் அப்படின்ட்டாருன்னா என்ன தெரியுமா, டவ்விஷ் அப்படின்ட்டாருன்னா நாங்க அடுத்த மீட்டிங்ல ரேட்டை வந்து நாங்க கட் பண்ணலாம். ஸோ ரேட்டை கட் பண்ணலாம் அப்படின்னா அவங்க சீப் மணி பாலிசிக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தராருன்னு அர்த்தம். அவர் வந்து டவ்விஷ் அப்படின்ட்டாருன்னா கண்டிப்பா வந்து அடுத்த மீட்டிங்ல வந்து ரெப்போ ரேட் வந்து குறைய போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து அனிமல் ஸ்பிரிட்ஸோட கம்பேர் பண்ணுவோம். அனிமல் ஸ்பிரிட்ஸ்னா என்ன அப்படின்னா லைக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பேர் புல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தட்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ மானிட்டரி பாலிசியில ஹாக்கிஷ் அப்படின்னா பருந்து பார்வை, டவ்விஷ்னா வந்து புறா மாதிரி பிஜியன் மாதிரி இருக்கிறது, சாஃப்டான ஒரு விஷயம். ஹாக்னா வந்து பருந்துல, ஸோ ஒரு ஈகிள் வந்து எப்படி ஸ்ட்ரிக்டா இருக்குமோ, எப்படி வந்து கூர்ந்து பார்க்குமோ, ஹாக்கிஷ் அப்படின்ட்டாங்கன்னா ஷுவர்லி ரேட் ஹைக் இருக்கும், அடுத்த மீட்டிங்ல ரேட் ஹைக்குங்கிறது உறுதி. டவ்விஷ் அப்படின்ட்டாங்கன்னா கண்டிப்பா ரேட் கட் இருக்கும், நாங்க ரேட் கட் பண்ணி சீப் மணி பாலிசி, ஸோ ரேட் கட் பண்ண போறோம், ரெப்போ ரேட்டை குறைக்க போறோம், மணி சப்ளை அதிகப்படுத்த போறோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றதுதான். ஸோ டவ்விஷ்ன்ட்டாங்கன்னா நிச்சயமா அடுத்த மீட்டிங்ல ரேட் கட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் அப்படின்னா எய்தர் தேர் வில் பி a rate cut or there will be a no change. ஸோ அடுத்த மீட்டிங்ல வந்து ரெப்போ ரேட்டை வந்து நாங்க எய்தர் கட் பண்ணுவோம் ஆர் நோ சேஞ்ச், ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணாமலே வச்சிருப்போம். எங்களுடைய ஐடியா வந்து ஸோ அகாமடேட்டிவ்னா அதோட மீனிங் ஹாக்கிஷ்னா டைட் தான், நாங்கள் டைட் மோட்ல தான் இருக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். டவ்விஷ்னா வந்து சீப் மோட்ல தான் இருக்க போறோம்னு அர்த்தம். சரியா?
அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ்னா என்ன அப்படின்னா நாங்கள் சீப் மணி மோடில் தான் இருக்கோம். ஸோ அதனால நிறைய மணி சப்ளை இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நாங்கள் ஒரு ரேட் கட்டும் பண்ணலாம், இல்லை நோ சேஞ்ச் அதே ரேட்லையும் மெயின்டைன் பண்ணலாம். பட் எங்கள் மைண்ட் செட் வந்து சீப் மணி பாலிசி தான். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இப்போதைக்கு இல்லை, ஜிடிபி க்ரோத் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டவிஷன்ட்டோன்னா நிச்சயமாக ரேட் கட் இருக்க போது, நிச்சயமாக சீப் மணி இருக்க போகுது. பட் அகாமடேட்டிவ்னா எய்தர் தேர் வில் பி a ரேட் கட் ஆர் தேர் won't be any சேஞ்ச் இன் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றது. withdrawal ஆஃப் அகாமடேஷன் ஆர் கேலிபிரேட்டட் டைட்னிங். கேலிபிரேட்டட் டைட்னிங்னா என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இருந்துகிட்டு இருக்குப்பா, ஸோ அதனால நாங்கள் நிச்சயமா வந்து ஒரு ரேட் ஹைக் பண்ணுவோம், ஆர் தேர் வில் பி நோ சேஞ்ச். எங்களோட மனநிலை வந்து டைட் மணி பாலிசி தான். ஸோ அதனால இன்ஃப்ளேஷன் இருக்கு, ஸோ நாங்கள் எதை ரேட் ஹைக் பண்ணுவோம், இல்லை நோ சேஞ்சில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்றது தான் கேலிபிரேட்டட் டைட்னிங். தே ஆர் கோயிங் டு டைட்டன், ஸோ தட் இஸ் கேலிபிரேட்டட். நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம், தேவைப்பட்டா ஹைக் பண்ணுவோம், இல்லை நோ சேஞ்சில் வைப்போம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம், தேவைப்பட்டா கட் பண்ணுவோம், இல்லை நோ சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அடுத்த மீட்டிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தராங்க. நியூட்ரல்னா நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். நோ ஸ்டான்ஸ், எனிதிங் கேன் ஹேப்பன். நியூட்ரல் அப்படின்ட்டாங்கன்னா என்ன மீனிங் தெரியுமா? அடுத்த வாட்டி நாங்கள் ரேட் ஹைக்கும் பண்ணுவோம், ரேட்டையும் குறைக்கலாம், இல்லை நோ சேஞ்ச்லேயும் வச்சுக்கலாம், நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதம் அக்டோபர் மீட்டிங்கில் 2024 அக்டோபரில் சக்திகாந்தா தாஸ் வந்து இத்தனை நாளாக வந்து withdrawal ஆஃப் அகாமடேஷனில் தான் நம்ம இருந்தோம். withdrawal ஆஃப் அகாமடேஷன்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருந்ததுனால நம்ம டைட் மணி பாலிசியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால எய்தர் நம்ம ஹைக் பண்ணிட்டு இருந்தோம் ஆர் நோ சேஞ்சில் இருந்தோம். 2022லேருந்து 2023 டிசம்பர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஹைக் பண்ணிட்டே தான் இருந்தோம். 2023 டிசம்பர்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை 6.5 ரீச் பண்ண பிறகு 6.5லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்றோம், withdrawal ஆஃப் அகாமடேஷனே சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த மீட்டிங்ல எதர் ஹைக் பண்ணுவோம், இல்லை நோ சேஞ்ச். ஸோ அப்படின்னு சொல்லி நோ சேஞ்சிலேயே வச்சுட்டு வந்தோம். இப்போ என்ன சொல்லிட்டாரு, இத்தனை நாளா 6.5ல இருந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த மீட்டிங்ல நியூட்ரல்ன்றாரு. அப்போ நியூட்ரல்ன்றாருன்னா அதோட மீனிங் என்ன? டிசம்பர் மீட்டிங்ல என்ன வேணா ஆகலாம், ரேட் ஹைக்கும் நடக்கலாம், ரேட் கட்டும் நடக்கலாம், இல்லை நோ சேஞ்சாகவும் இருக்கலாம், 6.5லேயே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இப்போ எங்களுடைய மூட் என்ன? ஸோ வி ஆர் இன் தி டைட் மணி மூட், பட் வி வில் ஷுவர்லி டூ அ ரேட் ஹைக் அப்படின்னு சொல்றாரு. வி ஆர் இன் அ சீப் மணி மூட். ஸோ ஆர்பிஐ வந்து இப்போ வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு, இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை அப்படின்னா ஆர்பிஐ வந்து எதர் ஹாக்கிஷ் சொல்லுவாங்க, இல்லை கேலிபிரேட்டட் டைட்னிங் சொல்லுவாங்க. ஹாக்கிஷ் அப்படின்ட்டாங்கன்னா நிச்சயமா ஸோ டைட் மணி மோட். ஸோ இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்குன்னா ஆர்பிஐ வந்து டைட் மணி மோட்ல தான் இருப்பாங்க. டைட் மணி மோட்ல இருக்காங்க அப்படின்னா ஸ்டான்ஸ் வந்து எதர் ஹாக்கிஷ் சொல்லுவாங்க, இல்லை கேலிபிரேட்டட் டைட்னிங் சொல்லுவாங்க. ஹாக்கிஷ் அப்படின்ட்டாங்கன்னா நிச்சயமா அடுத்த மீட்டிங்ல ரேட் ஹைக் இருக்கும். கேலிபிரேட்டட் டைட்னிங் அப்படின்ட்டாங்கன்னா தேர் மைட் பி a ரேட் ஹைக் ஆர் தேர் won't be any சேஞ்ச். இப்போ அதே வந்து ஜிடிபி க்ரோத் கம்மியா இருக்கு, இன்ஃப்ளேஷன் லோவா இருக்கு, ஜிடிபி க்ரோத் கம்மியா இருக்கு அப்படின்னா ஜிடிபி க்ரோத்தை ப்ரொபல் பண்ணணும். அப்படி ப்ரொபல் பண்றப்போ ஆர்பிஐ சீப் மணி பாலிசியில தான் இருக்கும். சீப் மணி பாலிசியில இருக்காங்க அப்படின்னா எய்தர் வந்து அவங்க ரேட் கட்ட சொல்லுவாங்க, இல்லை அகாமடேட்டிவ் சொல்லுவாங்க. ரேட் கட்டுட்டாங்கன்னா டவிஷ் அப்படின்ட்டாங்கன்னா நிச்சயமா தேர் வில் பி ரேட் கட். அகாமடேட்டிவ் அப்படின்ட்டாங்கன்னா அடுத்த மீட்டிங்ல ரேட் கட்டும் இருக்கலாம், நியூட்ரலும் இருக்கலாம் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதான் வந்து மானிட்டரி பாலிசி ஸ்டான்சஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? So this is the monetary policy stances. So with this we are winding up the monetary policy. So now first video we discussed about the previous video we discussed about what is monetary policy, what is quantitative tools. Quantitative tools full பார்த்தோம். Second video நம்ம qualitative tools பார்த்துட்டு monetary policy committee னா என்ன அப்படினு பார்த்துட்டு types of monetary policy and stances பார்த்துட்டோம். So with this we are winding up the small topic called monetary policy. So நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படினா fiscal policy க்கு போலாம். So இந்த monetary policyல இன்னும் ஒரே ஒரு ஏரியா இருக்கு. அது என்ன அப்படினா அது வந்து மணி மானிட்டரி அக்ரிகேட்ஸ் அண்ட் மணி மல்டிப்ளையர். ஸோ இந்த டாபிக் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஓல்டு பிளேலிஸ்ட், என்னோட ஓல்டு பிளேலிஸ்ட்லேயே அதை நான் நடத்தியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா புது பிளேலிஸ்ட்டில் வந்து எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் டூப்ளிகேஷன் இல்லாத மாதிரியும் பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த மணி மானிட்டரி அக்ரிகேட்ஸ் அண்ட் மணி சப்ளை அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஓல்டு பிளேலிஸ்ட்லேயே பாருங்கள். ஸோ நான் அந்த பிளேலிஸ்ட்லேயும் இந்த பிளேலிஸ்ட்லேயும் அந்த வீடியோ நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னுடைய ஓல்டு எக்கனாமிக் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கெட் an ஐடியா. சரியா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் அதாவது 20th செஷனில் வில் ஸ்டார்ட் வித் தி ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் அதில் இருக்கிற விஷயங்கள் பார்ப்போம். ஸோ பின்னாடி டைம் இருக்கிறப்போ நம்ம டைம் இருந்தால் மேபி ஐ டீச் மணி இன் தி நியூ பிளேலிஸ்ட் ஆல்சோ. சரியா? ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் தி செஷன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிஸ்கல் பாலிசியில் பார்ப்போம். ஸோ பாய் பாய். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் கம் அண்ட் ஆன்சர் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் டவுட். ஸோ ஆல் த பெஸ்ட், ஸ்டடி வெல்.